தோழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 160 நாள் மிக சிறப்பாக இந்த மெய்நிகர் கூட்டத்தை 160வது நாள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாகர்கோவிலில் தொடங்கிய இந்த மெய்நிகர் சந்திப்பு தம்பி விஜயகுமார், தம்பி முஸ்தபா, சொக்கலிங்க அண்ணன் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து அழகாக நடத்தினார்கள். கோவையோடு இணைந்த பிறகும் இது இன்னும் உச்சத்திற்கு சென்று தோழர் ஜான், தோழர் ஜீவபாரதி ஆகியோர் இதற்காக தொடர்ந்து உழைத்து வருகிறார்கள், ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுச் செயலாளர் தம்பி காமராசு, அண்ணன் சொக்கலிங்கண்ணன், நம்முடைய தோழர் பொருளாளர் பாப்பா ரமணி அவர்கள் எல்லாரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். பாரதி, வஉசி இருவரும் விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர்கள் என்பது நமக்கு தெரியும். தமிழகத்தினுடைய பங்கும் விடுதலை போராட்டத்தில் மிகச்சிறப்பாக இருந்திருக்கிறது. குறிப்பாக வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவருடைய தனித்திறமை நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இருந்தாலும் கூட அவர் ஒரு குற்றவியல் வழக்கறிஞராக மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். இந்திய தேசிய காங்கிரசுக்குள்ள சுயராஜ்யம் எமது பிறப்புரிமை என்ற ஒரு முழக்கம் திலகர், லாலா லஜபதி ராய், விபின் சந்திரபால் ஆகியோர் எழுப்பிய போது சுதேசி இயக்கமாக அது வடிவமைந்தது. வஉசிக்கு அதில் ஈர்ப்பு ஏற்பட்டது. அதன் காரணமாகத்தான் சுதேசி கப்பல் வருகிறது. கப்பலோட்டிய தமிழர் என்கின்ற பெயரும் அவருக்கு நிலைத்து போயிற்று. தொழிலாளர்களை ஒன்று திரட்டி போராடக்கூடிய ஒரு ஆற்றலை சுப்பிரமணிய சிவாவுடன் இணைந்து தூத்துக்குடியில் அவர் நிகழ்த்தியது தான் ரொம்ப முக்கியமானது. கோரல் மில், தூத்துக்குடியில் இயங்கி வந்த கோரல் மில் தொழிலாளர்களுடைய போராட்டத்தை தொழிலாளர்களே மிகவும் வதைத்திருக்கிறார்கள். கூலி ரொம்ப குறைவான கூலி, ஏதாவது தவறு செய்தால் பிறம்படி, இதுபோலெல்லாம் இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தொழிலாளர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர் போராடியது ரொம்ப முக்கியமானது. அந்த போராட்டத்தில் நம்ம தூத்துக்குடி சப்கலெக்டராக இருந்த ஆஷ் அதை முறியடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார். அதெல்லாம் அவர் நடக்கவே இல்லை. ஆஷை சந்தித்து கூட அவர் நம்முடைய வஉசி பேசி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு, நேரடியாக பார்த்து எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு வந்தார். தொழிலாளர் கோரிக்கையை ஆலை நிர்வாகம் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, ஏற்றது. தான் வந்தே மாதரம் இதழில் அரவிந்தர் அதை குறிப்பிட்டு தலையங்கம் எழுதியிருந்தார். இந்தியாவினுடைய முதல் பொது அரசியல் வேலை நிறுத்த போராட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலியில் விபின் சந்திரபாலர் விடுதலையானதும் திருநெல்வேலியில் விழா எடுக்கப்பட்டது. அந்த விழாவில் வஉசி பேசக்கூடாது, வஉசியையும் சுப்பிரமணிய சிவாவையும் பேசக்கூடாது என்று தடுத்தார்கள். மீறி பேசினார்கள். அதனால் கைது செய்யப்பட்டார்கள். 1908 12 மாலையில் வஉசி, சிவா, பத்மநாபய்யங்கார் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். வஉசியை பற்றி பேசுகின்ற போது நாம் அதற்கு அப்புறம் நமக்கெல்லாம் தெரியும். அவர் செக்கிழுத்தது, அவருடைய சிறையில் இருந்து அவருடைய பணிகள், அதுக்கப்புறம் கண்ணூர் சிறை சென்றது, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய ஒரு 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 கொடை, தமிழுக்கு அவர் செய்த கொடை என்று பார்க்கும்போது வஉசியினுடைய நூல்கள் எனது பாடல் திரட்டு, மெய்யறம், மெய்யறிவு, சுயசரிதை, எனது அரசியல் பெருஞ்சொல், விஓசி கண்ட பாரதி, இவ்வளவு நூல்கள். அது மாதிரி திருக்குறள் மணக்குடவர் உரையுடன்,
அறத்துப்பாலை பதிப்பித்தார். தொல்காப்பியம் அகத்திணையியல் புறத்திணையியல் இளம்பூரணர் உரையுடன் பதிப்பித்தார். தொல்காப்பிய எழுத்ததிகாரம் உருவியல் உயிர்மயங்கியல் இளம்பூரணர் உரையுடன் பதிப்பித்தார். தொல்காப்பியம் பொருளதிகாரம் களவியல் முதல் செய்யுளியல் ஈராக வையாபுரி பிள்ளையுடன் இணைந்து பதிப்பித்தார். இந்நிலையை பதிப்பித்தார். திருக்குறள் அறத்துப்பாலுக்கும் சிவஞான போதத்திற்கும் உரை எழுதினார். அகமே புறம், மனம் போல் வாழ்வு, வலிமைக்கு மார்க்கம், சாந்திக்கு மார்க்கம் ஆகிய 4 நூல்கள், இது ஜேம்ஸ் ஆலன் எழுதிய நூல்கள், அதை மொழிபெயர்த்தார். பல்வேறு பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதினார். அவருக்கு சமுதாய சீர்திருத்த உணர்வு இருந்தது என்பதற்கு காங்கிரஸ் இயக்கத்தில் சமூக சீர்திருத்த உணர்வு குன்றியிருந்ததை உணர்ந்திருந்தார். அரசியல் விடுதலையுடன் சமூக விடுதலையும் இணைய வேண்டும் என்று 1927 சேலத்தில் நடந்த சென்னை மாகாண அரசியல் மாநாட்டில் உரையாற்றினார். சிதம்பரம் ஆதி திராவிடர்கள் கல்வி முன்னேற்றத்திற்காக நந்தனார் கல்விக் கழகம் என்ற ஒன்றை நிறுவிட ஆதி திராவிட வகுப்பை சார்ந்த சகஜானந்தா என்ற துறவி முயற்சி செய்தார். அவருக்கு நிதி உதவும்படி தம் நெருங்கிய நண்பர்களுக்கு கடிதம் கொடுத்து தொடக்க கல்விக்கு பின் உயர்நிலை கல்வியை தீண்டத்தகாத சமூகத்தினர் பெறக்கூடாது என்றும் தம் சாதிக்குரிய தொழில்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், சட்டமன்றத்திற்கு சென்று சட்டங்களை இயற்றும் அதிகாரங்கள் பெற ஆசைப்படக்கூடாது என்ற தனது அரசியல் குரு திலகரின் கருத்தோடு முரண்பட்டு நின்றார். இதுதான் வ.உ.சியினுடைய தனித்தன்மை. அப்படிப்பட்ட வ.உ.சிக்கு சிலை அமைப்பதற்கு மாப்போசி முதலியவர்கள் எல்லாம் முயற்சி செய்தார்கள். அதை முழு உருவச் சிலை அமைக்க கூடாது என்று சொல்லி பயங்கர எதிர்ப்பு, சிலையே வைக்கக்கூடாது என்று கூட எதிர்த்தார்கள். கடைசியில் அவருடைய முயற்சி காங்கிரஸ் அலுவலகத்தில், அன்றைய காங்கிரஸ் அலுவலகத்தில் அரை மார்பளவு சிலை தான் வைக்கப்பட்டது. வ.உ.சியின் சிலையை நிறுவ நான் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு ஏற்பட்ட எதிர்ப்பை மிகவும் சுருக்கமாகத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். மாப்போசி சொல்றார், என் ஆற்றலையும் மீறிய ஒரு கடுமையான போராட்டத்தை நான் சமாளிக்க வேண்டி இருந்தது. அதனால் முழு உருவச் சிலை முக உருவச் சிலையாக மாறியது. சிலை திறப்பு விழாவை பெரிய அளவில் நடத்த முடியாமல் போய்விட்டது. சிலையை திறந்த பின்னரும் என் மனதிற்கு அதிர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் அது சேதப்படுத்தப்பட்டது. ஆனால் இன்று நாடெங்கும் வ.உ.சியின் முழு உருவச் சிலைகள் கம்பீரமாக காட்சியளிக்க காண்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் 1939 சென்னை காங்கிரஸ் மாளிகை முன்பு வ.உ.சியின் முக உருவச் சிலையை நிறுத்திய பின்னர் அவரது புகழ் பரப்ப நான் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியாகும் என்று மாப்போசி எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட நம்முடைய வ.உ.சியை பற்றி இன்று நம்முடைய உரையாற்றக்கூடியவரும் அவரும் ஒரு தொழிற்சங்கவாதி. அதுதான் அதுக்கு பொருத்தமானது. கப்பலோட்டை தமிழன் என்பதை பற்றி நமக்கு நல்லா தெரியும். தோழர் கே. சுப்பிரமணியன் சென்னை துறைமுக தொழிற்சங்கம், அது தோழர் ஏஎஸ்கே ஐயங்காரன் இணைந்து நின்றவர். அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளராக 2 ஆண்டுகள் பணியாற்றினார். அதன் பிறகு சட்டக்கல்லூரியில் படித்தார். அப்பொழுதே அவர் இயல்பாகவே இடதுசாரி சிந்தனை, மாணவர் பருவத்திலேயே இடதுசாரி சிந்தனை கொண்டவராக அவர் விளங்கினார். கோவைக்கு வந்த பிறகு தொழிலாளர்களுடைய வழக்குகளை தொடர்ந்து நடத்துவதால் இன்றும் கூட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்காக தொடர்ந்து வாதாடி வருகிறார். சிறந்த வழக்கறிஞர் என்ற அனுபவம் பெற்றவர். ஒரு பன்முகத்தன்மை படைத்த ஒரு கட்சி, கலை இலக்கிய பெருமன்றம், இஸ்கஸ் இருக்கும்போது இஸ்கப், இதில் முக்கியமான செயல்பாட்டாளராக இருந்திருக்கிறார். தொழிற்சங்கவாதியாக கோவை மாவட்ட பொறியியல் பொது சங்க செயலாளராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு வரலாற்று ஆய்வாளராகவும்
சிறந்த பேச்சாளராகவும் திகழ்கிறார். அவர் சர்க்கரை செட்டியார் வரலாறு என்கின்ற ஒரு நூல், நேதாஜியின் வீர சாகச பயணம் என்கின்ற நூல், நெஞ்சில் ஆடும் அலைகள், அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்த கரண்ட் பாலிடிக்ஸை பற்றி அவர் எழுதிய நூல். நூலாசிரியர் என்ற தன்மை அவருக்கு அவரை ஒரு எழுத்தாளராகவும் மாற்றியிருக்கிறது. இப்பொழுது ஒரு நூல் எழுதியிருக்கிறார், முதல் தலைமுறை கம்யூனிஸ்டுகள் சாதித்த சதி வழக்குகள் என்கின்ற நூல். அது முன்னுரைகளுக்காக அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவை வந்தவுடன் அந்த நூல் வெளிவந்துவிடும். இளசை மணியனுடைய சில கட்டுரைகள், வெளிவராத சில கட்டுரைகளையும் அவர் தொகுத்துள்ளார். சில தகவல்களை தோழர் KS பற்றிய தகவல்களை தந்த தோழர் பாப்பா ரமணி, தோழர் SK கங்கா ஆகியோர்களுக்கு நன்றியை சொல்லி, தோழர் KS அவர்களை வஉசி பற்றி பேசுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. அன்புக்குரிய கலை இலக்கிய பெருமன்ற தோழர்களே, நண்பர்களே, இன்று மாலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லிக் கொள்வதோடு, வஉசியினுடைய 149வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை மிக சுருக்கமாக அவரது பன்முக ஆளுமைகளை சொல்லுவதற்கு தோழர்களே, முதல் இந்த வாழ்க்கை வரலாற்றை சொல்வதற்கு முன்பாக 1806 வெள்ளையர்களுடைய ஆட்சியை, அதிகாரத்தை எதிர்த்து வடார்காடு மாவட்டம் வேலூர் கோட்டையில் நடந்த இந்திய சிப்பாயில் நடத்திய மிகப்பெரிய வீரஞ்செறிந்த போராட்டத்திற்கு பின்பு ஒரு நூற்றாண்டுகளாக, 100 ஆண்டுகளாக தமிழகம் தூங்கிக் கொண்டிருந்தது என்று பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறார், வரலாற்று ஆசிரியர். அந்த தூங்கிக் கொண்டிருந்த, ஒரு 100 ஆண்டு காலமாக தூங்கிக் கொண்டிருந்த அந்த தமிழகத்தை தட்டி எழுப்பிய பெருமை கரிசல் மண்ணிலிருந்து உதித்த மகாகவி பாரதிக்கும், அதே மாதிரி தூத்துக்குடியில் வீரஞ்செறிந்த போராட்டங்களை நடத்திய வஉசிக்கும் அந்த புகழை சாரும். தமிழகத்தை தட்டி எழுப்பிய, ஒரு 100 ஆண்டுக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கிய மாபெரும் ஆளுமைகள் அந்த இருவரும். வஉசியை பொறுத்தளவு பொதுவாக நம்முடைய தமிழக மக்களிடம் நாம இருக்கிற ஒரு கருத்து, அவர் கப்பலோட்டிய தமிழர், சிறையில் செக்கெழுத்தவர் என்றது ஒரு பொதுவான பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஆனால் அவருடைய பன்முக ஆளுமை என்பது, சுதேசி இயக்கத்தினுடைய முதல் தலைவர், தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்களை உண்டாக்கிய கூட்டுறவு சங்க இயக்கத்தினுடைய தந்தை, முதலாக ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சங்க தலைவராக இருந்து மிகப்பெரிய போராட்டத்தை தலைமை தாங்கிய அனுபவம், அதை போலவே காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இடதுசாரியாக இருந்து மக்களை திரட்டிய அந்த பெருமை, அது ஒரு முகம். அது தமிழ் இலக்கியத்தில் அவருக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக பதிப்புத்துறையில் அவர் சாதித்த சாதனைகள் என்று அவருக்கு பல்வேறு முகங்கள் இருக்கிறது. நேரம் கருதி சில முக்கியமான தகவல்களை மட்டும் நான் தோழர்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, சுதேசிய இயக்கத்தினுடைய தந்தை தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் என்று அவர் பாராட்டப்படுவதற்கான காரணம், அவர் எழுதியிருக்கக்கூடிய கோவை சிறையில் இருந்த காலத்தில் எழுதிய சுயசரிதை பாடல்கள், அகவர் பாடல்களில் எழுதிய ஒரு அற்புதமான அது ஒரு தகவல் சுரங்கம். அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் இருந்த சமூக நிலை, அரசியல் நிலை, பொருளாதார நிலை, மக்களின் போராட்ட உணர்வுகள், அவர் சந்தித்த சிறை அத்தனை விவரங்களும் அடங்கிய ஒரு தகவல் சுரங்கம் அது. கோவை சிறையில் இருந்து அவர் எழுதிய அவருடைய சுயசரிதை நூல். அதை அந்த நூலில் சொல்லுகிற பொழுதே அவராகவே அதெல்லாம் அவரே ஒத்துக்கொள்ளக்கூடிய, அவராகவே முன்வந்து சொல்லியிருக்கூடிய அந்த சுயசரிதையில் இந்த சுதேசி இயக்கத்தினுடைய கருத்துக்கள் முதலில் அவருக்கு எங்கிருந்து கிடைத்தன என்பது சம்பந்தமாக அவருடைய ஒப்புதல்
வரிகள் மிக அருமையான வரிகள். முதலாக ஒட்டப்பிடாரத்திலிருந்து அவர் வழக்கறிஞர் தொழிலை முடித்துக் கொண்டு 2 ஆண்டுகளில் 1900 ஆண்டில் அவர் தூத்துக்குடிக்கு சென்று வழக்கறிஞர் தொழில் தொடங்கியதுமே அவருக்கு விவேகானந்தருடைய நேரடி சீடர்களில் ஒருவரான ராமகிருஷ்ணானந்தா என்பவரை விவேகானந்தர் தமிழகத்திற்கு சென்னையில் ராமகிருஷ்ணா மடத்தை நிறுவுவதற்காக அனுப்புகிறார். சென்னைக்கு ஒரு வேலையாக சென்றிருந்த பொழுது வ.உ.சி. அவர்கள் ராமகிருஷ்ணா மடத்தை நிறுவிய ராமகிருஷ்ணானந்தரை சந்தித்த போது அவர்தான் முதலில் இவருக்கு சுதேசிய இயக்கத்தினுடைய கருத்துக்களை விதைத்தவர் என்று அவர் தன்னுடைய சுயசரிதியிலே குறிப்பிட்டிருக்கிறார். சுயசரிதியிலே எழுதுகிற பொழுது சுதேசியம் ஒன்றுதான் சுகம் பல தரும், இதே என் கடைப்பிடி என்றனன் அப்படின்னு அவரை பத்தி சொல்லிட்டு, வித்தொன்று விழுந்தது என் மெல்லிய மனதில், சித்தம் அதை சிதையாமல் காத்தது என்று அவர் எழுதுகிறார். அந்த மாதிரி கவிதையில் சொல்றார் சுயவரலாற்று. அப்ப ராமகிருஷ்ணானந்தா என்ற விவேகானந்தருடைய நேரடி சீடர் விதைத்த விதைதான் முதலில் அவருடைய மனதில். அதற்கு பின்னால் அந்த விதை விழுந்தது, சித்தம் அதை பாதுகாத்தது என்று சுயசரிதியில் சொல்லுகிற பொழுது அதற்கு அடுத்த வரிகளிலேயே வங்கத்திலிருந்து 2 பேர், அவருடைய பெயரை அவர் சுயசரிதியில் சொல்லவில்லை, வங்கத்திலிருந்து 2 தோழர்கள் தூத்துக்குடிக்கு வந்தார்கள். ஜப்பான் நாட்டுக்கு செல்லுகிற வழியிலே அவர்கள் தூத்துக்குடியில் இறங்கினார்கள். தூத்துக்குடியிலே என்னை சந்தித்தார்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் இருவரையும் வங்காளத்திலிருந்து வந்து ஜப்பானுக்கு போகிற வழியில் தூத்துக்குடியில் சந்தித்த அந்த வங்க இளைஞர்கள் இருவரையும் வ.உ.சி. சுயசரிதியில் சொல்லுகிற பொழுது மேகமும் இடியுமாக, அந்த மேகமும் மின்னலுமாக கலந்து வந்தார்கள். மழை, சுதேசி இயக்கம் என்ற மலையை என் மனதில் பொழித்தார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதனுடைய விளைவாக அவர் அதில் சுயசரிதியில் சொல்ற போது சுதேசி இயக்கத்தினுடைய விதைத்த பின்பு அந்த வங்கத்து இளைஞர்கள் சொன்ன அந்த சுதேசி இயக்கத்தின் வரலாறு, வங்கத்தினுடைய வரலாற்றையும் நான் கேள்விப்பட்ட பின்பு தூத்துக்குடியில் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சொந்த மனதில் 2 இலைகள் முளைத்தன என்று சொல்கிறார் சுதேசி. அந்த 2 இலைகள் என்பது வங்கத்து இளைஞர்கள் விதை, அந்த 2 இலைகள் என்பது ஒன்று சுதேசிய கூட்டுறவு சங்கம், சுதேசிய விடுதலை கழகம் என்ற ஒரு அமைப்பு, அது ஒரு இலை. இன்னொன்று தர்ம சங்கம் என்ற இந்த 2 இலைகள் முளைத்தன என்று சுயசரிதியில் சொல்லியிருக்கார். அதற்கு பின்பு பூராமே வங்கத்திலிருந்து விவேகானந்தருடைய சீடர்கள். பின்னர் ராமகிருஷ்ணன் சென்னையில் இருக்கிற ராமகிருஷ்ணா மடத்தினுடைய தலைவராக இருந்த பிரம்மானந்தர் அவர் ஒருவரும், அதை போலவே அமெரிக்காவில் ராமகிருஷ்ண மடத்தை நிறுவிய அபேதானந்தர் என்ற 2 துறவிகளும் தூத்துக்குடிக்கு இவருடைய விருந்தினராக வந்து 1 வாரம் தங்கி இருக்கிறார். அவர்களுடைய கலந்து பேசி அவர்களுடைய விவாதித்த பின்புதான் சுதேசிய இயக்கத்தை ஒரு பலமான இயக்கமாக கட்ட வேண்டும் என்ற கொள்கைக்கு தான் முடிவுக்கு வந்ததாக சுயசரிதியிலே சொல்லி இருக்கிறார். எனவே விதைத்தது ராமகிருஷ்ணானந்தா. அதை போலவே 2 இலைகள் முளைக்க காரணமாக இருந்தது வங்கத்து இளைஞர்கள். அதற்கு பின்பு 3வது கட்டமாக வ.உ.சி. அவர்கள் சொல்வது சுதேசிய நாவாய் சங்கம், அந்த கப்பல் கம்பெனி, அது ஒன்று. 2வதாக நெசவு தொழிற்சாலை, சிறிய நெசவு தொழிற்சாலை. 3வதாக கூட்டுறவு பண்டக சாலை என்ற இந்த 3 கனிகளும் அந்த செடி, சுதேசியம் என்ற செடியில் முளைப்பதற்கு காரணமாக இருந்தவர் வங்கத்து இளைஞர்கள், விவேகானந்தருடைய சீடர்கள் என்றவர் தன்னுடைய சுயசரிதியிலே சொல்லி இருக்கிறார். அப்படி வருகிற பொழுது சுதேசி இயக்கம் உயிர் கொண்டிருந்த பொழுது அவரை ஒரு தொழிற்சங்க தலைவராக மட்டும் நாம் நினைத்துக் கொண்டது. பல்வேறு புத்தகங்கள் நானும் நினைத்துக் கொண்டேன். ஆனால் ஒரு மிக ஆச்சரியமான ஒரு செய்தி, அந்த பெருமைக்குரியவர் நம்முடைய மாபெரும் தலைவர் நாவா அவர்கள், ஆய்வாளர் நாவா அவருடைய வ.உ.சி.
முற்போக்கு இயக்கத்தின் முன்னோடி என்ற அந்த சிறிய புத்தகத்தில் அந்த செய்திதான் முதலாக அவர் தொழிற்சங்க தலைவர் மட்டும் என்பதற்கு அப்பாற்பட்டு முதலாக தமிழகத்தில் சென்னை விவசாயிகள் சங்கம் என்ற ஒரு சங்கத்தையே தொடங்கி அதற்கான ஒரு திட்டத்தை பரப்புரை செய்த விஷயத்தை நாவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதான் ஆச்சரியமான விஷயம். இந்த ஒரு புதிய செய்தி, பரவலாக நமக்கு தெரியாமல் இருந்த செய்தி, வரலாறு வ.உ.சி.யுடைய வாழ்க்கை வரலாறு. சென்னை விவசாயிகள் சங்கம் என்ற அந்த சங்கத்தை தொடங்கிய பொழுது விவசாயிகளுக்காக அவருடைய நலன்களுக்காக அவர் வைத்த திட்டம், அவர் செய்த அந்த பரப்புரை, அந்த சென்னை விவசாயிகள் சங்கத்தின் மூலமாக பல இடங்களில் கூட்டங்களையும் நடத்தியிருக்கிறார் தென் மாவட்டங்களில். அந்த சென்னை விவசாயிகள் சங்கம் வைத்த வ.உ.சி. வைத்த அந்த திட்டத்தில் தரிசு நிலங்கள் அனைத்தையும் விவசாயிகளுக்கு சொந்தமாக்க வேண்டும், தரிசு நிலம் என்று ஒன்று தனியாக இருக்கக்கூடாது, அதை முழுவதையும் விவசாயிகளுக்கு விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று திட்டத்தை சொன்னார். இரண்டாவதாக விவசாயத்தில் விஞ்ஞான முறைகளை புகுத்தி விளைச்சலை அதிகரிப்பதற்கும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் விவசாயிகள் முன்வர வேண்டும் என்ற அந்த யோசனையும் சென்னை விவசாயிகள் சங்கத்தில் திட்டமாக அவர்கள் வ.உ.சி. அவர்கள் அறிவிக்கிறார். எனவே விவசாயிகள் சங்கம் என்ற ஒரு புதிய அமைப்பை தோற்றுவித்த செய்தி நமக்கு புதுமையாக இருக்கிறது. முதல் அதற்கும் அது அவருடைய இன்னொரு முகம். பின்பு அந்த சென்னை விவசாயிகள் சங்கத்துக்கு பின்பு அவர் நாம் எல்லோரும் தெரிந்து கொண்டிருக்கூடிய, நமக்கு அதிகமாக அறிமுகமாகக்கூடிய விஷயம் சுதேசி நாவாய் சங்கம் என்று சொல்லக்கூடிய கப்பல் இது வெள்ளைக்காரன் காலத்தில் 1882 அவன் உருவாக்கிய கம்பெனி சட்டங்களின் கீழ் 1906 வருடம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி இந்த கம்பெனியை பதிவு செய்கிறார். பதிவு செய்கிற பொழுது அதுல எப்பவுமே இன்னைக்கும் அது இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கம்பெனி சட்டத்தில் இருக்கு. பல முறை சட்டங்கள் திருத்தப்பட்டன. 56 ஒரு சட்டம் வந்தது சுதந்திர இந்தியாவில். இப்பொழுதும் ஒரு புதிய சட்டம் 2013 வந்திருக்கு. கம்பெனி சட்டத்தில் ஒரு அந்த கம்பெனியினுடைய நோக்கம் என்ன குறிக்கோள், அதனுடைய தொழிலின் தன்மை என்ன, எதற்காக அந்த கம்பெனியை தொடங்குகிறோம் என்று முகவுரையில் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அந்த சட்டத்துல அன்னைக்கு இருந்தது. 1882 இருந்தது, 56ஆம் சட்டத்திலும் இருக்கிறது, 2013 இருக்கு. அதுக்கு பேரு ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன், மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். ஒரு கம்பெனியினுடைய குறிக்கோள், வ.உ.சி.யுடைய தனித்தன்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கம்பெனியை பதிவு செய்கிற பொழுது இதனுடைய குறிக்கோள், லட்சியம், எதற்காக இந்த கம்பெனியை தொடங்குகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த முகமுறை கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்த பொழுது அவர் வரைந்து கொடுத்த அந்த முகவரி என்பது அசாத்தியமான ஒன்று. வரலாறு நாம் மிகவும் நினைவு. அதை சொல்லுகிற பொழுது வெறுமனே கப்பல் ஓட்டுகிற கப்பல் வாணிபம் என்ற அந்த தொழில் மட்டுமல்ல எங்களுடைய நோக்கம். அந்த கம்பெனியுடைய நோக்கத்தை அவர் சொல்லுகிற பொழுது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல அவர் குறிப்பிடுவது இந்தியா, தமிழகம், இலங்கை மற்றும் ஆசியா கண்டத்தில் இருக்கும் மற்ற நாடுகள், சாதாரண விஷயம் அல்லது, இந்தியா, தமிழகம், இலங்கை மற்றும் ஆசியா கண்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் சேர்ந்த எல்லா ஜாதியாருக்கும், அதுதான் முக்கியமான விஷயம், மதங்களை கடந்து ஜாதிகளை கடந்து அவர் சொல்ற விஷயமே எல்லா ஜாதியாருக்கும் கப்பல் கட்டும் தொழிலில் பயிற்சி அளிப்பது, அந்த வாணிபத்தினுடைய நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பது, அதை கப்பலை பராமரிப்பது, அதற்கென பயிற்சி கொடுப்பதற்காக இதே அனைத்து ஆசியா கண்டத்தில் இருக்க அனைத்து ஜாதியாரையும் சேர்ந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக ஒரு கல்லூரியை தொடங்குவது உள்பட அந்த குறிக்கோளில் சொல்லுகிறார். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு கம்பெனியை தொடங்குவது என்பது சாதாரண விஷயம். அந்த வெள்ளைக்காரனுடைய காலத்துல அந்த ஆட்சி. ஆனால் அதோடைய நோக்கம், குறிக்கோளை வெள்ளையருக்கு எதிராக ஏதோ கப்பல் ஓட்டுவது, ஒரு எதிர்ப்பை காட்டுவது என்ற பொருளாதார நோக்கம் மட்டுமல்ல, எதிர்கால திட்டம், ஒரு தீர்க்க தரிசனத்தை முதலாக அந்த கம்பெனி சட்டத்தில் அந்த கம்பெனியை பதிவு செய்கிற பொழுதே அவர்கள் சுட்டி காட்டுகிறார். அப்ப அந்த மாதிரி அந்த கப்பல் கம்பெனியை ஆரம்பிக்கிற பொழுது அதனுடைய முதலீடு, அவர் சொல்லி இருக்கிற முதலீடு என்பது அதுக்கான கேபிட்டல், அது சொல்லணும், அதுல அந்த சட்டத்திலே சொல்லணும், பதிவு. அந்த 10 லட்சம் ரூபாய் தான் முதலீடு, 10 லட்சம் ரூபாய். அந்த 10 லட்சம் ரூபாய் 25 ரூபாய் வீதம் 40,000 பங்குகளாக பிரிக்கப்படுகிறது. ஷேர் மார்க்கெட், ஷேர்
40,000 ஷேர்கள், ஒரு ஷேர் 25 ரூபாய், 10 லட்சம் ரூபாய் முதலீடு. 100 ஷேர்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் இயக்குநராக இருக்கலாம், இயக்குநராக இருக்கக்கூடிய தகுதி. அப்படியெல்லாம் அந்த சட்டத்துல அந்த கம்பெனியுடைய விதிகளை கொண்டு வருகிறார். முதலாக ஒரு 31 பேர் கொண்ட இயக்குநர்கள், அதனுடைய தலைவராக தமிழறிஞர் தமிழ் சங்கத்தை மதுரையில் நிறுவிய பாண்டித்துறை தேவரை தலைவராகவும், இவர் கிருஷ்ணசாமி ஐயர் என்றவர் அவர் ஒரு செயலாளராகவும், வஉசி துணை செயலாளராகவும் ஒரு நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்டு கப்பல் கம்பெனியை தொடங்குகிறார். இந்த கப்பல் கம்பெனிக்காக உங்களுக்கு தெரியும், அவர் மராட்டிய மாநிலம் பம்பாய் சென்று கடுமையான முயற்சிகள் செய்து பல்வேறு திலகருடைய பரிந்துரையின் பேரில் 2 கப்பல்களை, SS டாலியா, SS லாவோ என்ற 2 கப்பல்களை இந்த கம்பெனிக்காக கொண்டு வருகிறார்கள், கொண்டு வந்து ஓட்டுகிறார். இந்த கம்பெனியை ஆரம்பிப்பதுடைய நோக்கமே, அன்றைக்கு தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு சர்வசாதாரணமா இன்னைக்கு நம்ம திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு போற மாதிரி, மதுரையிலிருந்து சென்னைக்கு போற மாதிரி, நாகர்கோயிலிருந்து சென்னைக்கு போற மாதிரி ஏராளமான மக்கள் தினசரி அந்த கப்பலில் தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு போய் வந்த காலம் அது. அப்ப அதுவும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த இலங்கை என்பதால் அது தனியா ஒரு பாஸ்போர்ட்டோ விசாவோ வேண்டியது. அப்ப அதனால தான் அந்த தொழிலை முதலாக இந்த 2 கப்பல்கள் தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு பயணிகளை ஏற்றுச் செல்வதற்கும் சரக்குகளை ஏற்றுச் செல்வதற்கும் அதை தொடங்கினார். இந்த கப்பல் கம்பெனியை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக பிரிட்டிஷ்காரர்கள் செய்த சதி, அந்த ஆட்சியாளர்கள் கலெக்டர் மூலமாகவும், போலீஸ் அதிகாரிகள் மூலமாகவும், மற்ற ஏஜென்ட்கள் மூலம் இதை ஒழித்து கட்டுவதற்கான அது மிகப்பெரிய வரலாறு. நேரங்களில் நம்ம மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலில் பயண கட்டணத்தை குறைத்து ஒரு மிகப்பெரிய வியாபார போட்டியை உண்டாக்கி இந்த கப்பல் கம்பெனி ஒழிக்கணுங்கிறக்கான திட்டம் தான் முதல்ல வெள்ளைக்காரர்கள் கண்டுபிடிக்கிறார். அந்த பிரிட்டிஷ் இந்தியன் நேவிகேஷன் கம்பெனி என்று சொல்லக்கூடிய அந்த கப்பல் கம்பெனி நிர்வாகம் அன்றைக்கு தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு பயண கட்டணம் ஒரு பயணிக்கு 5 ரூபாய் பயண கட்டணம். தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு கப்பலில் செல்வதற்கு, வெள்ளைக்காரனுடைய அந்த கப்பலில். இந்த கப்பல் கம்பெனி வஉசி தொடங்கிய பின்னால் அந்த கட்டணத்தை 3/4 ரூபாயாக குறைக்கிறார்கள், 75 காசுகள். 5 ரூபாயிலிருந்து வெறும் 75 காசுகள். அதே மாதிரி சரக்கு கட்டணத்தை பாதியாக குறைக்கிறார். இதைவிட மோசம் அவருடைய தந்திரம். இந்த கப்பல் கம்பெனி ஒழிப்பதற்கு இலங்கைக்கு போய் அந்த கொழும்புவில் சரக்குகளை இறக்கிய பின்பு இலங்கையில் உள்ளூருக்கு அந்த சரக்குகளை எங்காவது எடுத்துட்டு போகணும்னு சொன்னா அதற்குரிய ரயில் கட்டணம் இலவசமாக இவர்களே இந்த கம்பெனியை பொறுப்பெடுக்கும், பிரிட்டிஷ்காரனுடைய கம்பெனி. இத்தனை சலுகைகளை காட்டியும் கூட வஉசி அவர்கள் எழுதுகிறார் ஒரு கட்டுரையில், அந்த பிரிட்டிஷ்காரனுடைய கப்பல் கம்பெனிக்கு மாதம் ஒன்றுக்கு 40,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுக் கொண்டிருந்தது என்று சொல்றார். இது சாதாரணமான இழப்பு அல்ல, 40,000 ரூபாய். எனவே இந்த கப்பல் கம்பெனியை ஒழித்து கட்டுவதற்காக அவர்கள் செய்த அந்த முயற்சிகளை தாண்டி மக்களுடைய ஆதரவோடு, ஒரு சுதேசி உணர்வுள்ள அந்த மக்களுடைய ஆதரவோடு தேசிய தலைவர்கள் அத்தனை பேரும் இதுக்கான இந்த கப்பல் கம்பெனிக்கான ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று அரவிந்தர் தன்னுடைய வந்தே மாதரம் பத்திரிகையில், அதே மாதிரி யுகாந்தர் பத்திரிகையில், அரவிந்தர் அங்கு கல்கத்தாவில் இருந்து அந்த பத்திரிகை மூலமா எழுதி கொண்டிருந்தார். திலகர் அவர்கள் பயணிகளும் மற்றவர்களும் இந்த கப்பல் கம்பெனிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கேசரி இதழிலும் மராட்டா என்று சொல்லக்கூடிய ஆங்கில இதழிலும் பல கட்டுரைகளை, செய்திகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். தமிழகத்தில் சுதேசமித்திரன், இந்து போன்ற பத்திரிகைகளிலும் இந்த கப்பல் கம்பெனிக்கு ஆதரவாக பல கட்டுரைகளும் செய்திகளையும் வெளியிட்டுக் கொண்டிருந்தார். இந்த கப்பல் கம்பெனி தான் மிகப்பெரிய முதலில் இவரை எப்படியாவது வஉசி ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்கான திட்டத்துக்கான முதல் காரணம் இந்த கப்பல் கம்பெனி. எனவே ஏன்னா அது பாரதி எழுதக்கூடிய மகாகவியினுடைய அற்புதமான வரிகள், என்றைக்கும் மனதில் நிற்க வேண்டிய வரிகள். கலெக்டர் வின்ஸுக்கும் வஉசிக்கும் நடந்த உரையாடல், அவர் சந்திக்கப்படுவது ஒரு போராட்டத்தில் சந்திக்கிற பொழுது நடந்ததாக சொல்லக்கூடிய அந்த வரிகள் முற்றிலும் உண்மை. அவர் உரைநடையில் சொல்லுவது என்பதாக பாடலில் அற்புதமாக சொல்லுவது, ஓட்டம் நாங்கள் எடுக்க வேண்டிய கப்பலை ஓட்டினாய், பொருள் ஈட்டினாய் என்று சொன்னது வின்ஸ் சொன்னதாக பாரதி சொல்றது. அதை மட்டுமல்ல, இந்த கப்பல் கம்பெனியின் மூலமாக சுதேசி உணர்வை
வெள்ளைக்காரர்கள் ஆட்சிகளுக்கு எதிராக ஒரு தேச விடுதலையிலான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருந்தார் என்று சொல்லுகிற பொழுது வின்ச் சொன்னதாக பாரதி சொல்லக்கூடிய அந்த இன்னொரு பாடல் மிக அற்புதமான வரிகள். அடிமை பேடிகளை மனிதர்கள் ஆக்கினார். வஉசி சொல்லி சொல்ற போது வின்ச் சொல்றது என்ன குற்றச்சாட்டு பாருங்க. அடிமை பேடிகளை மனிதர்கள் ஆக்கினாய், உண்மை போக்கினாய் என்று சொல்ற. விடிமை ஒன்றே எங்களுக்கு போதும் என்று இருந்தவர்களை, விடிமை ஒன்றே எங்களுக்கு போதும் என்று இருந்தவர்களை மீட்டினாய், வலிமை ஊட்டினாய் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த பாடல். அப்ப நாங்க எங்களை இந்த நாட்டிலிருந்து ஓட்டுறதுக்காகத்தான் நீ கப்பல் கம்பெனி தொடங்கின என்று வின்ச் சொன்னதாக வரக்கூடியதில்லை. அதுக்கு மறுமொழியாக வஉசி அவர்கள் சொல்ற அந்த அதுவும் ஒரு அற்புதமான வரிகள். பாரதியினுடைய வரிகள் மிக அற்புதமான வரிகள். அது சொல்ற போது, பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ என்று சொல்லக்கூடிய அந்த வரி. நாங்கள் ஆண் மக்கள் அல்லவோ என்று கேட்கிற பொழுது, உயிர் எங்களுக்கு வெல்லமோ என்று சொல்ல பாரதி சொல்லக்கூடிய அந்த பாடல். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ, அழுது கொண்டிருப்போமோ ஆண் மக்கள் அல்லவோ, எங்கள் உயிர் எங்களுக்கு வெல்லமோ என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் அற்புதமான அந்த வரிகள். அப்ப பாரதியினுடைய வரிகளில், சாகா வரப்பெற்ற அந்த வரிகளில் வஉசிக்கு மீது வெள்ளை ஆட்சி இருக்கிற அந்த விரோதத்தை மிக அற்புதமாக படித்திருந்தார். வின்ச்சுக்கும் கலெக்டர் வின்ச்சுக்கும் அவருக்கு நடந்த உரையாடல். இது ஒரு அவரை பழிந்திருப்பதற்கான முதல் காரணம் கப்பல் கம்பெனி. இரண்டாவதாக வரக்கூடியது பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், ஒரு தொழிற்சங்க போராட்டம். தமிழகத்திலேயே முதலாக இதை இந்த கோரல் மில், பவள மில் என்று சொல்லக்கூடிய தூத்துக்குடி பீச் சாலையில் அமைக்கப்பட்ட அந்த மில்லு 1885 நிறுவப்பட்டதாக நமக்கு தகவல் இருக்கு. 1885 அது ஹார்வி என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளைக்காரனுக்கு சொந்தமான மில். அம்பாசமுத்திரத்தில் தொடங்கிய அந்த மில்லுக்கு பதிலாக இரண்டாவதாக தொடங்கப்பட்ட இந்த மில்லில் 1800 தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறார். 1908 1800 தொழிலாளர்கள். அதுல அந்த நடத்த கொடுமைகளை பற்றி வஉசியே அவர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிற போது, நாம் இப்படியெல்லாம் தொழிலாளிகள் போராடித்தான் நம் உரிமையில் பெண் மீண்டும் நாம இன்றைய நிலைக்கு நாம பின்னால கடைசியில் நாம சொல்றோம். அப்ப அன்றைக்கு வேலை நேரம் என்று ஒன்று கிடையாது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை 12 மணி நேரம் உழைப்பு. மதிய உணவுக்கு கூட இடைவேளை கிடையாது. சாவோ அல்லது நல்ல காரியமோ, திருமணங்களோ, காது குத்தோ, எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அதுக்கு லீவு கிடையாது. அதைவிட கொடுமை வஉசி சொல்வது அதில் தான் அவருக்கு மிகப்பெரிய கோபம் ஏற்பட்டதும், இது 2-1 பார்க்கணும்னு அவர் முடிவுனது காரணமே, மில்லுக்குள்ள யாராவது வெள்ளைக்கார அதிகாரி வர்ற போது நம்முடைய தமிழ்நாட்டு தொழிலாளி இந்த மில்லுக்குள்ள வேலை செய்யறவன் ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினுக்கு ஏதாவது போக வேண்டிய அவசியம் வந்தால், மில்லுக்குள் இருக்கக்கூடிய வெள்ளை அதிகாரி, பிரிட்டிஷ்காரன், வெள்ளைக்கு ஆங்கிலேய அதிகாரிகள் யாராவது நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது குறுக்கே போனாலே போதும், அவனுக்கு முதுகில் 10-20 திறம்படிகள் அவனை அழைத்து போய் வேறொரு அறையில், இருட்டறையில் வைத்து அடித்து உதைத்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதாவது வெள்ளைக்கார அதிகாரி, அவங்க சூப்பர்வைசரா இருக்கலாம், மேஸ்திரியா இருக்கலாம், ஃபேக்டரி மேனேஜரா இருக்கலாம், யாராவது. அப்ப கோரல் மில்லில் ஒரு ஆங்கிலேய அதிகாரி மில்லுக்குள் நடந்து வருகிற பொழுது குறுக்கே வேலையை முன்னிட்டு தவறுதலாக கவனக்குறைவா யாராவது ஒருவர் குறுக்கே போனாலும் கூட அந்த தொழிலாளிக்கு அடி உதை, பிறம்படி, வேலை நீக்கம் உட்பட தண்டனைகள் இருந்தது. அதைத்தான் வஉசி சீரியஸாக குறிப்பிடுகிறார். அப்ப இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்பதற்காக சரி என்ன கூலி, அப்போ நமக்கு கிடைக்கிற தகவல், ஆவணங்கள் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல், மாதம் ஒவ்வொரு தொழிலாளி 30 நாளும் வேலை செஞ்சு விடுமுறை இல்லாமல் வேலை செய்யணும் பொழுது ஒரு மாதத்துக்கு அந்த காலத்துல 7 ரூபாய், அதாவது ஒரு நாளைக்கு 3.25 அணா. உங்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு மூத்த தோழர்களுக்கு தெரியும், அந்த காலத்து ரூபாய், ஒரு ரூபாய் என்பது 16 அணா ஒரு ரூபாய். அப்போ ஒரு நாள் கூலி என்பது 3.25 அணா. அப்புறம் விடுமுறையும் கிடையாது, வார விடுப்பு கிடையாது, பண்டிகை விடுமுறை, தேசிய விடுமுறை என்று கேள்விப்பட்டதே கிடையாது. அடி உதை என்ற அந்த புதுமையில் சங்கத்தை முதலில் தொடங்குவது முதலில் சுயமரியாதையோடு இருக்கிறது சொல்லி, கோரிக்கைகள் எல்லாம் அப்புறம் முதலில் சுயமரியாதை, நீ மனிதனாக இரு,
வில்லுக்குள் மனிதனாக நீ நடமாடுவதற்கு தான் இந்த சங்கம் சொல்லிதான் அப்ப சுப்பிரமணிய சிவாவும் வந்துடுறாரு. இருவரும் அந்த தொழிலாளர்களை அந்த சங்கத்தில் திரட்டுகிற பொழுது அவர்கள் வைக்கிற 3 கோரிக்கை. ஒண்ணு, சம்பள உயர்வு, 2 மடங்கு சம்பள உயர்வு, 7 ரூபாய் கூலி வாங்குகிற மாதம். தொழிலாளி என்ற பேரு, அவன் பேர் கூலி, பில் கூலி, அவ்வளவுதான். அவனுக்கு மாதம் 7 ரூபாய் என்பதை 2 மடங்காக சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும். வாரம் 1 நாள் விடுமுறை கொடுக்க வேண்டும். அதை விட கொடுமையான ஒரு கோரிக்கை இன்னைக்கு நாம எல்லாம் நினைச்சே பார்க்க முடியும். மதிய உணவுக்குன்னு சொல்லி ஒரு டைம் கொடுக்கணும், இடைவேளை மதிய உணவு. அப்ப முக்கியமான காரியங்கள், நல்லது கெட்டது காரியங்களுக்கெல்லாம் விடுபெடுத்தால் வேலை நீக்கம் செய்யக்கூடாது போன்ற அந்த கோரிக்கைகள் அந்த போராட்டம் தொடர்ந்து 1908ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி தொடங்கிய போராட்டம் 9 நாட்கள் வெற்றிகரமாக நடந்து மார்ச் மாதம் மார்ச் 7ஆம் தேதி அந்த போராட்டம் வெற்றியில் முடிகிறார். வெற்றினா என்ன சொல்றாருன்னா, அந்த 7 ரூபாய் கூலி என்னன்னா ஒரு 3500 ரூபாய் சம்பளம் உயர்வு. சாரி, வெறும் 7 ரூபாய் மாத சம்பளம், 3.5 ரூபாய் அதிக கூலி உயர்வு, வாரம் 1 நாள் விடுமுறை, அல்லது நல்லது கெட்டதுக்கு லீவ் எடுத்ததுன்னா சம்பளம் கிடையாது, லீவ் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அப்ப மதிய உணவுக்கு இடைவேளை நேரம் கொடுக்கறதுன்னு சொல்லி இந்த வேலை நிறுத்தத்தை பற்றி நாம மணிக்கணக்காக அதில் நிறைய புத்தகங்கள், பல கட்டுரைகளை ஆய்வு செய்து அதில் மிக மிக முக்கியமானது இந்த கோரிக்கைகளோடு சேர்த்து தூத்துக்குடி நகர வீதிகளில் மக்கள் இந்த போராட்டத்துக்காக அவர்களை திரட்டியதுதான் மிக முக்கியமானது. மக்களை திரட்டுவது என்பது ஒரு போராட்டம். அந்த 9 நாள் வேலை நிறுத்த காலத்தில் எல்லோருக்கும், தொழிலாளிகளுக்கு மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் தூத்துக்குடி மக்கள் பணம் வசூல் பண்ணி ஒவ்வொரு வீதியாக அவர்களே உணவு தயாரித்து வேலை நிறுத்த பந்தலுக்கு, அந்த மில்லுக்கு கேட்டுக்கே வந்து அவருக்கு உணவு வந்து வழங்குவதற்கான ஏற்பாடு ஒரு அதிசயம். அது இன்றைக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான விஷயம். பசி பட்டினியால் தான் ஒரு போராட்டத்தை பணிய வைக்க முடியும் என்பது இருந்த அந்த நிலைமையை மாற்றுவதற்காக வ.உ.சி.யும் சிவாவும் தூத்துக்குடி மக்களை திரட்டி அவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு 9 நாள் போராட்டத்திலும் பசி பட்டினி இல்லாமல் அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினார். இந்த போராட்டத்தை பற்றி அவருடைய சுயசேரதியில் நிறைய வருது. அதாவது வந்து நான் நேரம் கிடையாது, நான் அதை அதிகமாக சொன்னேன். இந்த போராட்டத்தை வந்து ஒடுக்குவதற்காக 20 கம்பெனியில் 20 குரூப்புகள் கொண்ட ஒரு படை திருநெல்வேலியிலிருந்து கலெக்டர் வின்ஸ் வந்து அனுப்புறாரு. அப்ப சப் கலெக்டர் இருக்கக்கூடியது பேராசிரியர் ராமச்சந்திரன் குறிப்பிட்டது போல ஆஸ், அந்த கலெக்டர் பின்னால் சுட்டுக் கொல்லப்பட்ட, வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆஸ் அப்பொழுது அங்க சப் கலெக்டராக இருக்காரு. இந்த போராட்டத்துக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. எங்கேயுமே பொதுக்கூட்டம் நடத்த முடியாது. தனியார் வீட்டில் தான் வச்சு அந்த தொழிலாளிகளுடைய கூட்டம் நடத்துறாரு வ.உ.சி. சிவா. அதே மாதிரி நீங்க இந்த போராட்டத்துக்கு வந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும், வாபஸ் பெற வேண்டும் என்பதற்காக அவரை இது கூப்பிட்டு வர்றாரு. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம், ஏன்னா வ.உ.சிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வ.உ.சி தான். சமாதானமாக போகும் வரைதான் சமாதானம். சண்டை என்று வந்து விட்டால் யாராக இருந்தாலும் அவனுக்கு கையை காலை உடைப்பது தவறல்லங்கிற அகிம்சையில் அவருக்கு என்ன நம்பிக்கை. இந்த போராட்டத்தை உடைப்பதற்காக மாணிக்கம் ஆசாரி என்ற ஒரு மேஸ்திரி கருங்காலிகளை கூட்டிக் கொண்டு போய் ஒவ்வொரு வேலை நிறுத்தம் செய்த தொழிலாளிகள் வீட்டுக்கே போய் நேரடியே போய் மிரட்டுறார். அப்பதான் வ.உ.சி.யும் சிவாவும் சொல்லுகிறார்கள், இன்னொரு முறை அவன் வந்து மாணிக்கம் ஆசாரி யாருடைய வீட்டுக்கு வந்தாலும் அவன் உயிரோடு திரும்பக்கூடாது. அந்த அளவுக்கு துணிச்சல் ஊட்டியவர், தொழிலாளிகளுடைய நம்பிக்கை. இந்த மாணிக்கம் ஆசாரி என்ற கருங்காலியை, மேஸ்திரியை மிரட்டிய காரணத்திற்காகத்தான் சப் கலெக்டர் ஆஸ் இவரை வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும், வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப சுப்பிரமணிய சிவாவோட இவர் போறாரு. சுயசரிதியில் அந்த பகுதி மிக அற்புதமான பகுதி. இந்த சப் கலெக்டர் ஆசை வந்து வ.உ.சி. சந்திக்கிறார். ஆசை கண்டேன், அவர் அந்த வரிகள் ஆசை கண்டேன், அழகிய வில்லை மோசமாக்கியது ஏன், மொழிவாய் என்றனர். அப்படி சொல்றான். அழகிய வில்லு அதை நீ மோசமாக்கிட்டு மொழிவாய் என்றனர்.
மொழிவாய் என்றன. கூலி தொழிலாளர்களுக்கு கடுமையான பலவிதமான தொந்தரவுகளையும் பலவிதமான அடக்குமுறைகளை செய்து அவர்களை மடிய வைத்த பல காரியங்களை செய்ததுக்காக அவர்கள் வேலையை நிறுத்தினார்கள் அவர் சொல்லிட்டு, வேலையை நிறுத்தினர், 4 நாட்களில் வேண்டுவன நலம் விளையும் என்று சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்ற போது ஆஸ் வந்து திருப்பி சொல்றான், படையின் செருக்கை பகர்ந்தான். அவர் வாவுசி எழுதுறார், நான் இதை வந்து 4 நாள்ல முடிஞ்சிடும், போராட்டம் நல்ல முறையில் நடந்துட்டு இருக்குது, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது, கோரிக்கைகளை பற்றி நாங்க பேசிட்டு இருக்கோம் என்று சொன்ன பொழுது ஆஸ் படையின் செருக்கை பகர்ந்தனர், எழுந்தேன் படையை இல்லாதவரிடம் பகர்ந்தல் நன்று என்று சொல்லி எழுந்தேன். எங்ககிட்ட படை இல்லையா, நீ படை இல்லாதவன் கூப்பிட்டு மிரட்டுறதெல்லாம் இது என்ன பெரிய தைரிய துணிச்சல் இது என்று ஒரு சப் கலெக்டரை பார்த்து பேசுகிற ஒரு துணிச்சல் சாதாரணமான விஷயம். படையில்லாத இடத்தில் அதை பகர்தல் நன்று என்று சொல்லி எழுந்தேன். அப்ப அந்த அளவுக்கு அந்த எல்லாமே போராட்டம். எனவே அந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது மட்டுமல்ல, இந்த தொழிற்சங்க போராட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வரலாற்று தகவல், 1908 ஜூன் மாதத்தில் அவரு நம்ம திலகர், இவருடைய குருநாதர், அரசியல் குருநாதர் திலகருக்கு வந்து தீவாந்தர தண்டனை விதிக்கப்படுது. அதற்காக பம்பாய் நகரத்தில் பஞ்சாலை தொழிலாளர்கள், நகர சுத்தி தொழிலாளர்கள், பல்வேறு தொழிலாளர்கள் தெருவில் இறங்கி மிகப்பெரிய போராட்டம், துப்பாக்கி சூடு மிகப்பெரிய போராட்டம். திலகரை கைது செய்து சிறையில் தள்ளிய போது நடத்திய தொழிலாளர்களுடைய அரசியல் போராட்டத்தை லெனின் அவர்கள் மிக அற்புதமாக ரஷ்யாவில் அன்றைக்கே இந்தியாவை பற்றி அவர் மிக அற்புதமாக தொழிலாளிகள், உழைப்பாளி மக்கள் மீது பிரிட்டிஷ் கழுகுகள், பணக்கழுகுகள் ஜனநாயகம் என்ற போர்வையில் கட்டவிழ்த்து விட்ட அடக்குமுறையை எதிர்த்து முதலாக இந்திய தொழிலாளிகள் அரசியல் வேலை நிறுத்தம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள், எழுதியிருக்காரு 1908. ஆனால் அது திலகர் வந்து உலக அளவில் தெரிந்த தலைவராக இருப்பதால் லெனினுக்கு அந்த தகவல் கிடைத்திருக்கிறது, அவர் அதை பற்றி எழுதுறார். உண்மையில் இந்திய வரலாற்றில் தொழிலாளிகள் நடத்திய முதல் அரசியல் வேலை நிறுத்தம் என்பது தமிழகத்தில் தூத்துக்குடியில் தான். மார்ச் 12ஆம் தேதி தடையை மீறி தாமிரபரணி ஆற்று கரையிலும் தூத்துக்குடியிலும் பல கூட்டங்களை நடத்திய போது வஉசியும் சிவாவையும் பத்மநாப ஐயங்காரையும் அவர் கைது செய்திருக்கிறார் பிரிட்டிஷ் அரசாங்கம். மார்ச் 12ஆம் தேதி 1908 மார்ச் 12ஆம். ஏற்கனவே ஒரு 9 நாள் வேலை நிறுத்தம் செய்து சில உரிமைகளை பெற்றிருந்த அந்த கோரல் மில் தொழிலாளிகள் வஉசி கைதை கண்டித்து மீண்டும் மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து 1 வார காலம் அதை கண்டித்து அதை வேலை நிறுத்தம் செய்து திருநெல்வேலி கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த அதோடு சேர்ந்த இது தூத்துக்குடி அந்த போராட்டம். வரலாற்றில் உண்மை என்று பார்த்தால் லெனினுக்கு அந்த செய்தி கிடைக்காமல் இருந்தாலும் கூட இந்திய வரலாற்றில் தங்களுடைய சம்பள உயர்வு அல்லது வேலை நிறுத்தம் மற்ற கோரிக்கைகளுக்காக எல்லாம் தங்கள் தலைவர்களை கைது செய்ததை கண்டித்து செய்த முதல் அரசியல் வேலை நிறுத்தம் என்றால் அது தூத்துக்குடியில் கோரல் நடத்திய அந்த போராட்டத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். அது நம்ம தமிழ் இனத்திற்கு, தமிழக தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய பெருமை, வரலாற்று பெருமை. எனவே இந்த போராட்டத்தினுடைய இறுதி கட்டமாக கப்பல் ஓட்டியது ஒன்று, வெள்ளைக்காரனை எதிர்த்து. இரண்டாவது, இந்த பஞ்சாலை தொழிலாளர் போராட்டம் என்பது கோரல் தொழிலாளர் போராட்டம் அதோடு நிக்கல. அதுதான் வெள்ளைக்காரனுக்கு ஆத்திரமே. அதோடு நிற்கவில்லை. பெஸ்ட் அண்ட் கம்பெனி என்ற பெஸ்ட் அண்ட் கோ என்ற ஒரு கம்பெனி, வெள்ளைக்காரனுடைய கம்பெனி, அதிலும் கோரிக்கைகளை வைத்து சங்கம் தொடங்கப்பட்டது. இந்த போராட்டத்தினுடைய வீச்சு அதனுடைய தொடர்ச்சியாக அங்க பெஸ்ட் அண்ட் கம்பெனியில் போராட்டம். தூத்துக்குடி நகர சுத்தி தொழிலாளர்கள் தங்களுக்கு என்று ஒரு சங்கத்தை அமைத்தார். அது ஒரு போராட்டம். எனவே தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியாக வந்து தூத்துக்குடியிலும் நெல்லை மாவட்டத்திலும் வருவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஆங்கிலேயர் இருந்தார். இனியும் வஉசியும் சுப்பிரமணிய சிவாயும் வெளியில் விட்டு வைக்க கூடாது என்ற முடிவுக்கு வந்து விட்டார். ஏன்னா அதை சொல்ற போது வந்து பாரதி வந்து அந்த கைது பற்றி எழுதுகிற பொழுது கலெக்டர் வின்ஸுக்கு நடந்த அந்த பேச்சுவார்த்தை போது அந்த விவாதத்தை மிக அற்புதமான வரிகளில் சொல்லும் பொழுது, சுட்டு வீழ்த்தியே மனம் வருந்த செய்வேன், சொல்லுவேன்
குத்தி கொள்ளுவேன் என்று சொன்னார். அது மட்டும் இல்லாமல் தட்டி கேட்போரை சிறையில் தள்ளுவேன், பழி கொள்ளுவேன் என்று சொன்னார். சுட்டு வீழ்த்துவது மட்டுமல்ல, குத்தி கொள்வது மட்டுமல்ல, தட்டி கேட்பவர்களை சிறையில் தள்ளுவோம், பழி கொள்ளுவோம் என்று சொன்னதாக பாரதி எழுதியிருக்கிறது. அற்புதமான அந்த வரிகள் ஆங்கிலேயருடைய புத்தியை, துரோகத்தை, சுதேசி இயக்கத்தை நசுக்குவதற்காக அவர்கள் கொண்ட அந்த முயற்சியை காட்டக்கூடிய விஷயம். அதுபடிதான் நடந்தது. சிறையில் தள்ளுவோம், பழி கொள்ளுவோம் என்று அவன் பாரதி பாடியதை போலவே மார்ச் 9 1908 மார்ச் 9 வங்கத்தினுடைய சிங்கம், சுதேசி இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வங்க பிரிவினை எதிர்த்து நடந்த மிகப்பெரிய போராட்ட தளபதி விபின் சந்திர பாலர் அவர் சிறையிலிருந்து விடுதலை ஆகிறார். மக்களை திரட்டுவதற்கு புதிய புதிய கோரிக்கைகளை ஒரு வடிவங்களை கண்டுபிடித்ததில் வஉசிக்கு அவருக்கு நிகர் அவரை. விபின் சந்திர பாலர் கல்கத்தாவில் விடுதலை ஆகிறார். ஆனால் அந்த விடுதலையை கொண்டாடுவதற்காக, மக்களை திரட்டுவதற்கு அந்த விடுதலை நாளை பயன்படுத்திக் கொள்கிறார் வஉசி. எனவே மார்ச் 9 தடை உத்தரவை மீறி நெல்லையில் தாமிரபரணி கரையில் 5000 பேர் கலந்து கொண்ட மாபெரும் பொதுக்கூட்டம். மைக்கே இல்லாத காலத்தில் அதில் சுப்பிரமணிய சிவாவும் அவரும் முழங்குகிற அந்த காட்சியை மனக்கணில் நாம் நினைத்து பார்த்தோம். அதே போலவே அடுத்த நாள் மார்ச் 9, 10, 11 3 நாள் 9 திருநெல்வேலி தாமிரபரணி கரையில் கூட்டம் தடையை மீறி, அடுத்தது 10 11 அங்க தூத்துக்குடியில் கோயில்பட்டியில் அந்த பொதுக்கூட்டம் கட்டட கூட்டங்க அந்த விபின் சந்திர பாலருடைய விடுதலை கொண்டாட்ட நாளை தடையை மீறி நடத்துகிறார். அப்ப இதுல விஞ்ச் கலெக்டர் விஞ்ச் அப்பதான் என்ன சொல்ல இருக்கு, நன்னடத்தை ஜாமீன் முதல்ல இவர் கைது பண்ண 12 கைது பண்றாங்க. 1908 மார்ச் 12 காலை அவர் கைது செய்யப்படுகிறார். வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் அதே போல பத்மநாப ஐயங்கார் மூவரையும் கைது செய்ய. கைது செய்யப்பட்டது விஞ்ச் முன்னால கொண்டு போய் நிறுத்தி நன்னடத்தை ஜாமீன் வாங்குவதற்காக தான். அப்போ எந்த குறிப்பிட்ட கேஸும் கிடையாது. தடையை மீறி பொதுக்கூட்டம் நடத்தினீர்கள், இனிமேல் எதிர்காலத்தில் நாங்கள் இந்த மாதிரி நடந்து கொள்ள மாட்டோம் என்று நன்னடத்தை ஜாமீன், அது அந்த காலத்திய சட்டத்தில் அது 109 ப்ரொசீடிங்ஸ் பேர், குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு 109 கீழ் நன்னடத்தை ஜாமீன் யாருகிட்ட வேணாலும் ஆட்சியாளர்கள் கேட்கலாம், மாவட்ட ஆட்சியாளர்கள் கூப்பிட்டு கேட்கலாம். அப்ப முதலில் 1908 மார்ச் 12 கைது செய்த பொழுது நன்னடத்தை ஜாமீன் கேட்பதற்காக தான் முதல்ல கைது. அவர் சொல்லுகிறாரு, நன்னடத்தை ஜாமீன் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குற அவசியம், நாங்க எதுக்கு அவங்க எங்க நன்னடத்தை பற்றி கேட்கறதுக்கு நீ யார்? லண்டன்ல இருந்து 6000 மைல் கப்பால் இருந்து வந்த நீ நாங்க உங்ககிட்ட நாங்க நன்னடத்தை நற்சான்றிதழ் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஜாமீன் அதுக்கான அவசியம் கிடையாதுன்னு சொல்லி. அப்படின்னு உடனே பாளையங்கோட்டை சிறை, உடனே திருநெல்வேலி கலவரம், பாரதிய ஒரு சுதேசந்தர் பத்திரிகையின் சார்பாக வந்தது. ஒரு 6 நாள் அந்த நகரமே ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவுக்கு அனைவரும் பொதுமக்களும் கடை நிறுவனமும் மூடப்பட்டு மிகப்பெரிய எழுச்சி அந்த 1 வார காலம் நடந்தது. துப்பாக்கி சூடு நடக்குது, அதில் 4 பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். இவ்வளவு பெரிய கலவரம், திருநெல்வேலி கலவரம் என்று அது வரலாற்றில் அழைக்கப்படுகிறது. இப்ப வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாப ஐயங்கார் மூவரையும் பாளையங்கோட்டை சிறையில அடைத்து விடுகிறார். இந்த நன்னடத்தை ஜாமீன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அந்த உரை இவர்களை சிறையில் வைத்தது தவறு என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வஉசியின் சார்பாக வழக்கு தொடுக்கப்படுகிறது. அவர் ஜாமீன்ல போய்க்கலாம், ஒரு நன்னடத்தை இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து வரும்போது சிறையிலிருந்து விடுதலை செய்வதற்காக வழக்கமாக ஜாமீன் கொடுக்கணும். அப்ப அந்த ஜாமீன் கொடுக்கறதுக்காக வரும்போது வஉசிக்கு மட்டும் ஒரு வியாபாரிகள் சம்மேளனம், தூத்துக்குடியில் வியாபாரிகள் சம்மேளனம் முன்வருகிறது. வஉசி மட்டும் ரிலீஸ் பண்றதுக்கு ஜாமீன் கொடுக்கிறது. அவர் மற்ற இருவருக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கு இல்லை, யாரும் வரவில்லை, பத்மநாப ஐயங்காருக்கு யாரும் வரவில்லை. உடனே அவர் வஉசி சொல்லிடுறாரு, நான் ஒருவன் மட்டும் ஜாமீன் வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிடுறாரு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு, ஆனால் நான் ஒருவன் மட்டும் வெளியே வரணுங்கிற அவசியம் இல்லை என்று சொல்லி பின்பு பத்மநாப ஐயங்காருக்கு ஜாமீன் கிடைக்கிறது. அவர் வெளியே வந்தார். இவர்கள் இருவருக்கும், சுப்பிரமணிய சிவாவுக்கும் சில நண்பர்கள் ஏற்பாடு செய்து வஉசியும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் ஜாமீன் கொடுக்கப்பட்டு அவர் சிறையிலிருந்து வெளியே வருகிறார்.
சிறையிலிருந்து வெளியே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வரவேற்பு கொடுக்க காத்து கொண்டிருந்த அந்த வேளையில் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் இனி மீண்டும் சுதேசி இயக்கம் வீறு கொண்டு எழும் என்று பயந்த அச்சம் கொண்ட ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் அவர்கள் மீது இருவர் மீது சுப்பிரமணிய சிவா மீது வஉசி மீது புதிய வழக்கை தொடுத்து பாளையங்கோட்டை சிறை வாசலிலேயே மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார். இந்த முறை போட்ட வழக்கு என்பதுதான் ராஜநிந்தனை இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 124 கேபிட்டல் ஏ கீழ் ராஜநிந்தனை குற்றம் சாட்டு, மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அது இன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் அதை பயன்படுத்துறாங்க. 124 ஏ வந்து நம்பர் மட்டும் மாறி இருக்கு. மோடி ஆட்சியில அது 121 ஆயிடுச்சு. 121 ஏ 124. ஆனா பிரிட்டிஷ்காரன் காலத்தில் 124 ஏ கீழ் மீண்டும் அவர்கள் மீது வழக்கு கொடுக்கப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார். அப்ப அதுக்கப்புறம் மிகப்பெரிய கலவரம், வேலை நிறுத்தம், பல்வேறு விதமான போராட்டங்கள். அந்த வழக்கில் விசாரணை நடைபெற்று ஜூன் மாதம் 1908 ஒரு 3 மாசம் விசாரணை நடத்தினார். ஜூன் மாதத்தில் தீர்ப்பு வந்த பொழுது ஜூன் 9ஆம் தேதி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு இந்தியாவிலேயே முதலாக வேற யாருக்கும் இவ்வளவு பெரிய தண்டனை, யாருக்கும். திலகருக்கு கொடுத்தது கூட சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கேசரியில் கட்டுரை எழுதியதற்காக அவருக்கு கொடுத்தது 6 ஆண்டு காலம் தீவாந்தர தண்டனை. பர்மாவில் மாண்டலே சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் வஉசிக்கு கொடுத்த தண்டனை அந்த பின்யே என்ற ஆங்கிலேய நீதிபதி கொடுத்த தண்டனை 40 ஆண்டு காலம், 40 ஆண்டு கால சிறை தண்டனை, 2 ஆயுள் தண்டனை. அந்த காலத்தில் ஒரு ஆயுள் தண்டனை என்பது 20 ஆண்டுகள் பிக்சடா இருந்தது. அப்போ ஒரு ஆயுள் தண்டனை 20 ஆண்டுகள் சிறை என்பது அவர் நடத்திய அந்த சுதேசிய போராட்டம், கப்பல் கம்பெனி, இதுக்காக வந்து அரசாங்கத்தை எதிர்த்து நடத்தியதுக்காக ஒரு ஆயுள் தண்டனை 20 ஆண்டுகள். 2வது ஆயுள் தண்டனை 20 ஆண்டுகள் என்பது சுப்பிரமணிய சிவாவை அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக இன்னொரு 20 ஆண்டு இரட்டை ஆயுள் தண்டனை. இதில் இன்னொரு கொடுமை, இங்கிலாந்தில் இருந்த மூத்த வழக்கறிஞர்கள், அரசியல்வாதிகள் உள்பட இந்த தண்டனையை கண்டித்த செய்திகளும். ஏன்னா இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு தீர்ப்பு என்று லண்டன் பத்திரிகைகள் எழுதினார், இந்தியாவில் பல்வேறு பத்திரிகைகள் எழுதினார். மிக கொடூரமான தீர்ப்பு, இரட்டை ஆயுள் தண்டனை. இதில் என்ன, ஏன் கொடூரம் என்று எதுக்காக பத்திரிகைகளும் வழக்கறிஞர்களும் சொன்னாங்கன்னா அந்த காலத்துல சொல்லப்பட்டதுக்கான காரணம், விமர்சனம் செய்ததற்கான உண்மையான காரணம் அடுத்தடுத்து அனுபவிக்க வேண்டும் என்று. இப்பொழுது கூட நீதிமன்றத்தில் சில வந்து இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கிறாங்க, 3 ஆயுள் தண்டனை. எதுவா இருந்தாலும் அது வந்து ஏக காலத்தில் அனுபவிப்பது. 20 ஆண்டு சிறை என்றால் ஒரு 20வது ஆண்டும் அதோடு சேர்த்துக் கொள்ளப்படும். ஏக காலத்தில் அனுபவிப்பது என்பதுதான் இருக்கிற நடைமுறை. ஆனால் பிரிட்டிஷ்காரன் பின்யே நீதிபதி அன்றைக்கு அவர் கொடுத்த தண்டனை என்பது வஉசி இரட்டை ஆயுள் தண்டனை. ஒரு ஆயுள் தண்டனை முடிந்து அடுத்த ஆயுள் தண்டனை மீண்டும் 20 ஆண்டு. அப்ப அது அவருக்கு இந்த தீர்ப்பு வர்ற போது வஉசியுடைய வயது 36. அப்படின்னா 40 ஆண்டு கால சிறை என்றால் 76 வயது வரைக்கும் அவர் வெளியில இருக்கக்கூடாது, அரசியலில் ஈடுபடக்கூடாது, அவரை முற்றிலுமாக ஒழித்து கட்டுவது என்ற இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. சிவாவுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, சட்டத்தை மீறி, தடையை மீறி பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டதற்காக கொடுக்கப்பட்டது. அதுக்கு ராஜநந்தனை அவருக்கு ஒரு 10 ஆண்டு சிறை. எனவே இந்த சிறைக்கு சென்ற பொழுது இப்ப இந்த இது வந்து பாளையங்கோட்டை சிறை, அங்கு அவரு பல்வேறு கைதிகளுக்கான சில உரிமைகளுக்காக போராடுகிறார் என்று தெரிந்ததும் அங்கிருந்து இவரை இங்க வச்சுட்டு இருக்கிறது நம்மளால சார்டி பிலிஸ்ல அதிகாரிகளே முடிவு பண்ணி கோவை சிறைக்கு மாற்றுகிறார். அப்பதான் முதலாக 1908 ஜூன் 19ஆம் தேதி ஜூலை 7ஆம் தேதி கோயம்புத்தூர் சிறைக்கு கொண்டு வராங்க. அப்ப ட்ரெயின் வந்து தூத்துக்குடியில இருந்து கோயம்புத்தூருக்கு நேரடி ட்ரெயின்ல திருச்சி போய் திருச்சியிலிருந்து கரூர், ஈரோடு இப்படி எல்லாம் வரணும். அப்ப சுயசை ரீதியில் அவரே எழுதியிருப்பது மிக அற்புதமான ஒரு ஆச்சரியமான விஷயம். நாம் இன்றைக்கும் நாம் வியந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அவரை வந்து போலீஸ் காவல் படையில் வந்து அவரை ரயில் நிலையத்துக்கே வந்து பாளையங்கோட்டை ரயில் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போக முடியல. அத்தனை போலீஸ் குவிக்கப்பட்டுதான் ரயில் நிலையம் கொண்டு வர்றாங்க, கோயம்புத்தூர் கொண்டு வர்றாங்க. நெல்லையில் தொடங்கிய மக்களுடைய ஆதரவு, ரயில் நிலையத்தை முற்றுகையிட்ட அந்த போராட்டம் இவருக்கு ஆதரவு தெரிவிச்சது. அதே மாதிரி அங்கிருந்து திருச்சி வந்தது, திருச்சியிலிருந்து கரூர் வர்றது, மறுபடியும் போத்தனூர் ரயில் நிலையம் வந்து போத்தனூர்ல கோயம்புத்தூர் சிறைக்கு கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும்
பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நின்று அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்து ஒரு கோஷம் ஆதரவு தெரிவித்த கூட்டங்கள் ரயில் நிலையங்களில் அத்தனை இடங்களிலும் நடந்ததாக அவரே எழுதியிருக்கார். அதே போல மாணவர்கள் வந்து எல்லா ரயில் நிலையத்திலும் அவருக்கு வந்து சிறைக்கு அவர் பாளையங்கோட்டையிலிருந்து ரயில் நிலையத்தில் நெல்லை ரயில் நிலையத்திலிருந்து கோவைக்கு கொண்டு வருவார். அனைத்து ரயில் நிலையங்களும் மாணவர்கள் அவருக்கு ஆதரவு நடைபெற்ற ஒரு போராட்டம். அதை பற்றி அவர் சுயசரிதையில் எழுதுகிறார். ஆனா அவர் எல்லா இடத்திலும் ரயிலில் கைதியாக உட்கார்ந்து பெட்டியில் உட்கார்ந்து கொண்டே சுற்றும் அந்த போலீஸ்காரர்கள் எல்லாம் அத்தனை பேர் கூட கை விலங்குகளோடு கையை உயர்த்தி நான் மீண்டும் சுதேசியத்தை காப்பீர் என்பதா ஒரே நான் சிறை செல்வதற்காக நான் தொடங்கிய இந்த சுதேசிய போராட்டம் நீங்கள் கைவிட்டு விடாமல் தொடர்ந்து நடத்த வேண்டும், சுதேசியம் வெல்ல வேண்டும் என்கிறது அவர் மக்களுக்கு கொடுத்த அந்த வாழ்த்து செய்தியா ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் பேசியிருக்கார். எனவே இது வந்தார். அப்ப அவருடைய வாழ்க்கையினுடைய கட்டம் ஒரு முதல் கட்டம் 1905 தொடங்கி 1908 வரை நீண்ட நெடிய போராட்டங்கள். சென்னை விவசாய சங்கம், கப்பல் கம்பெனியை நடத்திய அனுபவம், கோரல் மில் தொழிலாளர்களுடைய போராட்டம் என்ற மிக தீவிரமான போராட்டங்கள் அனுபவித்த களப்போராளியாக இருந்த வாசுடைய அடுத்த கட்டம், அவருடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு கட்டம் ஆரம்பமாகிறது. கோவை சிறையில் 2.5 ஆண்டு காலம் அவர் சிறை வைக்கப்பட்டிருந்தார். நாம் 5ஆம் தேதி நம்முடைய கலைஞருக்கு பெருமற்ற தோல் நாம் கடந்த 20 ஆண்டுகளாக அவர் கோவை சிறையில் இழுத்த செக்குக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவருடைய பிறந்த நாள் தொடர்ந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த கோவை சிறையுடைய அனுபவம் என்பது அதில் அவர் பட்ட கொடுமைகள், செக்கிழுத்தது, அதே மாதிரி தனிநாடாக்களில் செய்த வேலைகள், இது எல்லாம் எழுதும் போது அரசு கவிஞராக இருந்த அரசவை கவிஞராக ராமலிங்கம் பிள்ளை கல்லும் கசிந்துருகும் எழுதுறார். அதே மாதிரி அவருடைய சிறை வாழ்க்கையில் பட்ட கொடுமைகளை மூவாவை பெற்ற வரதராசன் டாக்டர் மூவா, அந்த தமிழறிஞர் வந்து அவரை நாம நாவலாசிரியர் தான் அவருடைய மூவா நமக்கு தெரியும். தமிழறிஞர் நாவலாசிரியர். ஆனால் அவர் கவிஞராக இருந்த பாடல் வஉசியை பற்றி எழுதிய ஒரே ஒரு பாடல், அற்புதமான பாடல். அவருடைய சிறை வாழ்க்கை, அவருடைய சுதேசிய வாழ்க்கை, அவருடைய இயக்கம், அவருடைய துணிச்சல் போன்றதையெல்லாம் பாராட்டி எழுதக்கூடிய ஒரு மூவாவர்களும் ஒரு அற்புதமான பாடலை எழுதி. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ராமலிங்க பிள்ளை எழுதியது அல்லது மூவா எழுதியது எல்லாம் அவருடைய சுயசரிதையில் கோவை சிறை வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். அவருடைய அடைந்த துன்பங்கள் பற்றியெல்லாம் எழுதுறதுல அங்கும் அவர் எப்பவுமே அவர் ஒரே ஒரு வார்த்தை, ஜெயிலுக்குள்ள வருவதற்கு நம்ம தோழர்கள் சில பேர் ஜெயில் நான் போயிருக்கிறேன். நம்ம தோழர் ராதாகிருஷ்ணன் வந்து 22 நாள் சிறையில் இருந்தார் மாணவர் போராட்டத்துல. நம்ம தோழருக்கு வந்து சிறை அனுபவம் பல பேருக்கு இருந்தது. சிறைக்குள் எங்களை அதிகமா அடிக்கிறது இல்லை தோழர்களான வழக்கமாக வந்து எப்பவுமே ஒரு சிறைக்குள்ள என்ன அனுப்புனா திட்டி வாசல் வேற ஒரு கேட்டு, பெரிய கேட்டு, அதுல ஒரு ஆள் மட்டும் நுழையிறதுக்கு வந்து சின்ன கட்டமா இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கு. அதுக்குள்ள நுழைஞ்சதுமே நுழைஞ்சதுமே அடிப்பான். அவன் எதுக்கு அடிக்கிறான் என்னன்னு திட்டி வாசல், அதாவது அவனுக்கு அந்த சிறை வேறொரு உலகத்துக்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள். இங்க வந்து நீ யாரையும் எதிர்த்து பேசுறதோ, மனித உரிமை பற்றி பேசுறதோ, எதையும் பேசக்கூடாது என்ற அடிப்படையில் அவனுடைய மனசுல பயத்தை உண்டாக்குறதுக்காக உள்ள நுழைஞ்சதுமே அடிப்பான். அப்புறம் சட்டை கழட்டி அடையாளங்கள், உடல்ல இருக்கக்கூடிய மச்சம் இதெல்லாம் எல்லாம் குறிக்கிறது. அப்ப 2 பேரும் அடிச்சுட்டு இருப்பான். அப்புறம் எல்லாம் உடுது இதுல கையெழுத்து போட்டு நம்ம உடைமைகள் எல்லாம் செக் பண்ணி வெளியே போய் எந்த ரூமுக்கு எந்த அறைக்கு கொண்டு வராங்கிறது முடிவு பண்றதுக்குள்ள இன்னும் 3 பேர் அடிச்சுட்டு. அப்ப எந்த கைதிக்கும் அடிப்படையில் பய உணர்வு இருக்க வேண்டும். சிறை என்பது அது ஒரு தனி உலகம். பாலதண்டாயுதம் எழுதின ஆயுள் தண்டனை அனுபவங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல இதுதான் நடந்தது. இது அற்புதமா அவர் அனுபவிச்ச கொடுமையில எழுதியிருக்காரு. அப்ப சிறைக்குள் அவர் நுழைஞ்சதுமே முதல்லயே சொல்லிடுறாரு, நான் யாருக்கும் அடிமையான, எவனுக்கும் நான் அஞ்சல் ஆளல்ல. என் மேல கை வைக்கிறதோ, என் மேல வந்து அதுல இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய, நான் ஒரு அரசியல் கைதி, என்னை அரசியல் கைதியாகத்தான் நடத்த வேண்டும். எனக்கு மரியாதை கொடுப்பவர்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். என்னை வந்து அடக்கியாளர் நினைக்கிறவர்கள் எவனா இருந்தாலும், அது ஜெயிலர், சூப்பரிண்டென்ட் அல்லது ஜெயில் மருத்துவர், யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டேன்னு அவர் சொல்லுவார். அது வந்து கோவை சிறை வாழ்க்கை என்பது மிகப்பெரிய காவியம். அதை வந்து நான் 10 மணி நேரம் வேணாலும் பேசலாம். அந்த அளவுக்கு அதுல செய்திகள் அவருடைய இதுலயே.
அப்ப அதுல வந்து அவருக்கு இந்த கொடுமைகள் எல்லாம் நடந்தது, செக்கிலுக்கு வச்சது, இதையெல்லாம் பார்த்தது அதுல பொறுக்க முடியாம தென் மாவட்டத்து நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ராமன் என்ற ஒரு கைதி இருக்காரு. அங்குள்ள ராமன், அவரும் அவருடைய சக கைதிகள் 3 பேரும் சேர்ந்து உள்ள ஆறுமுகம் பிள்ளை என்ற அந்த ஊர்க்காரர் தூத்துக்குடிக்காரர் ஒரு உள்ள வஉசி இருந்த போது அந்த சிறையில் இருக்கிறார். அப்ப இவருக்கு நடந்த கொடுமைகள் பார்க்கிற போது அவருக்கு வந்து அந்த அந்த கோவை சிறையினுடைய ஜெயிலர், சிறை அதிகாரி பேரு பிச்சேல் என்பவர், இன்னொருத்தர் வந்து சூப்பரண்ட் ஜெயில் கண்காணிப்பாளர் வந்து ஸ்காட்சன் அப்படிங்கிற இவங்க 2 பேரும் தான் முக்கியமான. அப்புறம் டாக்டர். இந்த ராமனும் சக கைதிகளும் நம்முடைய தலைவருக்கு இவர்கள் பண்ணுகிற கொடுமையை பார்த்ததுக்கு அப்புறம் ஆறுமுக பிள்ளையிடம் ஒரு நாள் வந்து அவங்க வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்கிற போது அந்த 3 கைதிகள் ராமனும் பற்றி சொல்றாங்க. அந்த 3 பேர் என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஜெயிலர் மிச்சேல், சூப்பரண்ட் ஸ்காட்சன், மறுபடியும் ஜெயில் டாக்டர், இந்த 3 பேர்த்தையும் நாங்க முடிச்சிருவோம், தலைவருக்கு இவனுக்கு பண்ற கொடுமையை நாங்க இனி சகிச்சு கொள்ள முடியாது, 3 பேர்த்தையும் ஒழிச்சு கட்டிடுவோம், கொல்ல போறோம்னு சொல்லி ஆறுமுகம் பிள்ளையிடம் சொல்றாங்க. அவரும் கைதியா இருக்காரு. அப்ப ஆறுமுகம் பிள்ளை சொல்றாரு, இதெல்லாம் நீங்க அவசரப்பட்டு எந்த வேலையும் முடிவு பண்ணிடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நம்முடைய தலைவர் வஉசியிடம் கலந்து கொள்ளாமல், அவருடைய உத்தரவு இல்லாமல், அனுமதி இல்லாமல் எந்த விதமான வன்முறை செயலும் நாம் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவர் ஆறுமுகம் பிள்ளை இவரோட பேசுறாங்க. வஉசி, நான் இதை ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் வந்து கோவை சிறையில் செக்குக்கு அவர் எடுத்த மரியாதை செலுத்துகிற கூட்டங்களில் நான் நினைவுபடுத்தி கடந்த 20 ஆண்டுகளாக சொன்னார். அப்படி போய் சொல்றது இந்த 3 பேர்த்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ராமன் மற்ற 2 கைதிகளும் போய் சொல்ற போது ஆறுமுகம் பிள்ளை அவர்கிட்ட கருத்து கேட்கிறாரு. சொல்றது அவர் சொல்றாரு, அது சரியல்லங்கிறார். அது சுயசேரிகள் வர்ற இடம் ரொம்ப நகைச்சுவையான இடம், அதெல்லாம் கூடாதுங்கிறாரு முதல்ல வஉசி. ஏன்னா கூடாதுங்கிறாரு அப்படின்னா, ஒரு வன்முறையை பற்றி எப்பவுமே கவலைப்படாதவர், அடி உதைக்கு அஞ்சாதவர், பழிக்கு பழின்னா அதுல ஒன்று துணிச்சலா இருக்கக்கூடிய நம்ம தலைவரே வந்து கூடாதுங்கிறாருன்னு சொல்லி ஆறுமுகம் பிள்ளைக்கு கொஞ்சம் ஒரு லேசா ஒரு தயக்கம். அப்புறம் ராமனிடம் மற்றவங்களுக்கு ஒரு தயக்கம். அப்ப சொல்றாரு, அவனுக்கு வந்து இந்த ஜெயிலருக்கு குடும்பம் இருக்கு, இவனை நம்பி மாலையில் இவன் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவான்னு ஒரு மனைவி அங்க காத்திருப்பான், குழந்தைகள் தன்னுடைய அப்பா வரும் காத்திருப்பான், அந்த மாதிரி ஆளை வந்து கொல்றதுங்கிறது வந்து சரியல்லன்னு சொல்ற. கையை காலை உடைச்சா மட்டும் போதும், கையை காலை உடைக்கிறது மூலமாக அவன் இந்த இனிமேல் பயந்துட்டு இந்த வேலையே வேண்டான்னு போயிடும், அவனுடைய வேலையை ஒழித்தால் போதுமானதுங்கிறார். இவனுக்கு கொல்லணுங்கிறாங்க, வேண்டாம் வேண்டாம் கொல்ல வேண்டாம், நல்லா செலுத்தியே அடி கொடுத்து அவன் இந்த வேலையே வேண்டான்னு வெளியே போயிடணும், அந்த மாதிரி பண்ணினா மட்டும் போதும்னு சொல்லி. அப்ப அங்க கோவை சிறையில் உங்களுக்கு தெரியும், இந்த கைதிகளுக்கு வந்து பெரிய கொப்பரைகள்ல வந்து உணவு தயாரிக்கணும், அரிசி உணவு அல்லது கேழ்வரகோ அதை போன்ற பெரிய பெரிய கொப்பரைகள், அதை வந்து கஞ்சியை வடிக்கிறதுக்கு பெரிய கோடிப்பைகள், பெரிய கோடிப்பைகள், அதை கஞ்சி வடிக்கும். இந்த கைதிகள் ராமனும் மற்ற 20 சேர்ந்து இந்த பிச்சை இரவு நேரத்துல ஒரு 7-8 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு அப்படியே ஜெயில இருந்து வெளியுள்ள காம்பவுண்டுக்குள்ள சுத்திட்டு வீட்டுக்கு வர்ற வழியில அவன் அந்த கோடிப்பையை போட்டு தலையை மூடி கூட்டு போய் அங்க இருக்கிற டிச்சுல சிறைக்குள்ள இருந்த கால்வாயில போட்டு மிதிச்சு அவன் உயிரோட இருக்கான், அவ்வளவுதான். ஆனா அடிங்கிறது சாதாரண அடி, கோடிப்பையில போட்டு அடிச்சு அதை ஒரு சிறைக்குள்ள இருக்கிற போதே வஉசி வந்து சுயசேரிகள் இருக்கிறாங்க. பிரேதமென அவனை சுமந்து சென்றார் மகிழ்ந்தேன்னு ஜெயிலர் மிச்சல் அடிச்ச அடி அவனை பிரேதமா தூக்கிட்டு போறானுங்க மருத்துவமனைக்கு, அப்படி எழுதுறாரு வஉசி சுயசேரிகள். அப்புறம் அது சம்பந்தமாக 34 பேர் கைதிகள் மீது யார் அடிச்சாங்கன்னு தெரியாது, ஏன்னா கோடிப்பை போட்டு எல்லாம் மூடி இருட்டுல கொண்டு போய் டிச்சல் போட்டு தான் அடிச்சது. கடைசியில செஷன்ஸ் கோர்ட்ல, கோயம்புத்தூர் செஷன்ஸ் கோர்ட்டில் நாங்க பிராக்டிஸ் பண்ற, நானும் தோழர் ராதாகிருஷ்ணன் பிராக்டிஸ் பண்ணுவோம், நான் என்னைக்கும் வஉசி அந்த நீதிமன்றத்துக்குள்ள போறதை நினைச்சேன். அது பழைய காலத்து நீதிமன்றம். அதுல வஉசி வந்து சாட்சி சொல்றாரு, இந்த கைதிகள் கலவரம், அதுல ஒருத்தர் துப்பாக்கி சூட்டில் ஒருத்தர் இறந்துடுறாங்க. அப்ப 34 கைதிகளின் மீது சிறை கலவரத்திற்காக வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்கு கோயம்புத்தூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கைதிகளுக்கு ஆஜராக இருக்கு
அவருடைய நண்பர் வாவுசியுடைய நண்பர் சி.கே. சுப்பிரமணிய முதலியார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தமிழர் வழக்கறிஞர், புகழ்பெற்ற வழக்கறிஞர், அவரையும் சீனிவாசன் என்ற வழக்கறிஞர் அவர் வந்து நியமிச்சு கொடுக்கிறாரு. வாவுசி தான் இந்த கைதிகளுக்காக நியமிச்சு. அதுல இந்தியாவிலே யாரும் சிறைக்குள் இருந்து கொண்டு சிறையதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற சாட்சி சொல்லியதே கிடையாது இந்தியா, வாவுசியை தவிர. துணிச்சலாக அது என்ன நடந்தாலும் பார்த்து அந்த கைதிகளுக்கு ஆதரவாக வந்து டிஃபென்ஸ் சாட்சியாக வந்து செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சாட்சி சொன்னார். சாட்சி சொல்ற போது இன்னொரு சுவையான நம்ம போற போக்கில் அதை நினைவுபடுத்தும். அந்த அரசு வழக்கறிஞர் இருக்காங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசு வழக்கறிஞர், அவன் வந்து ஒரு கிண்டலு, இவர் சாட்சி சொல்ல பெட்டி ஏறினதுமே வாவுசி பெட்டியில ஏறி நிற்கிறாரு சாட்சி சொல்ல. அப்ப அவன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து வாவுசி சாட்சி சொல்ல வரும்போது அவங்க முதல்ல எடுத்ததுமே என்ன கேட்கிறான்னா, சிறை நுமக்கு எப்படி இருக்கிறது என்று அவன் ஒரு கிண்டல், சிறையில் இருக்கீங்களே சிறை நுமக்கு எப்படி இருக்கின்றது சுகமா என்று கேட்கிறான். அப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காங்க. அவர் ஒண்ணு அதுக்கு எல்லா செஷன் ஜட்ஜ் இருக்காரு, வழக்கறிஞர்கள் இருக்காங்க, பொதுமக்கள் கோர்ட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கு வாவுசி திருப்பி சொல்றாரு, சில நாள் நீ அவன் சென்று அமர்ந்திருந்தால் நலமெல்லாம் காண்பாய், நன்றாய் காண்பாய். நீ வாயா ஜெயிலுக்கு வந்துரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீ அங்க வந்து கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா அங்க எப்படி இருக்கணும், நலமா இருக்கணும், நலம் என்றால் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு முழுவதுமே கோர்ட்டில் இருந்தவர்கள் குலுங்க சிரித்திரன்னு எழுதுறாரு அவரை. அவ்வளவு துணிச்சலா அவர் சொல்ற பதிலு, நீ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான், நீ வந்துரு ஜெயிலுக்கு வந்துரு, அங்க பார்க்கலாம் யார் நலமா இருக்காங்கன்னு சொல்லி சொன்ன கோர்ட்டை குலுங்கி சிரித்ததுன்னு சொல்லி எழுதியிருக்கார். எனவே அது மட்டும் அல்ல, அவர் சிறையில் இருந்த காலத்தில் கைதிகளுக்கு வந்து மனு எழுதுவது, தண்டனை காலம் முடிந்த பின்பு அவர்கள் விடுதலையாக அதற்கான மனுக்களை எழுதி கொடுப்பது, அப்புறம் தண்டனை குறைப்பு காலம், நன்னடத்தை காலம் வந்து அரசு உத்தரவு எது வந்தாலும் உதவி செய்யும். சிறைக்குள் எந்நேரமும் அவர் வந்து அவர் சிறை கைது அது பேராசிரியர் ராமச்சந்திரன் அண்ணா அவர்கள் சொன்னது போல அவர் எழுதிய ஜேம்ஸ் ஆலனுடைய 4 நூல்களை மொழிபெயர்த்த இடமும் கோவை சிறைதான். எனவே கோவை சிறையினுடைய வாழ்க்கை என்பது அவர் வாழ்க்கையில செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லிவிட்டு வந்த பின்புதான் இவரை இனியும் கோவை சிறையில் வைத்திருந்தால் நமக்கு ஆபத்து என்று கருதிய அதிகாரி அவரை 1910 டிசம்பர் மாதத்தில் 1/12/1910 அன்றைக்கு கண்ணனூர் சிறைக்கு, கேரள மாநிலம் கண்ணனூர் சிறை மாற்றி விடுகிறார். கண்ணனூர் ஜெயில இவ்வளவு கொடுமைகள் இல்லை என்று அவரே அப்ப கோவை சிறையிலிருந்து கண்ணனூர் சிறைக்கு சென்ற பின்புதான் அவருக்கு வந்து வாழ்க்கையில அவ்வளவு பெரிய கொடுமைகள் இல்லை. அங்க அவருக்கு சில உதவிகள் தான். கோவை சிறையில் இன்னொரு சம்பவம், அவருக்கு தினசரி படிப்பதற்கு இந்து பத்திரிகை, அமிர்த பசார் பத்திரிகை, ஸ்டேட்ஸ்மேன் பத்திரிகை போன்ற பத்திரிகைகளை அவருடைய நண்பர் வழக்கறிஞர் சி.கே. சுப்பிரமணிய முதலியார் தான் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு வார்டன், கான்விக்ட் வார்டன் சொல்ல பாருங்க, கைதியாக சிறை தண்டனை தான், ஆனா கான்விக்ட் வார்டன் சொல்லுவாங்க. அப்ப அவர்கள் மூலமாக அவர் பேர் வந்து ராமையா என்ற வார்டன் மூலமாக சிறைக்குள் அவருக்கு சில சிற்றுண்டிகள், அதே மாதிரி பத்திரிகைகள், அதே மாதிரி மனைவி அனுப்பிய மீனாட்சி அனுப்பிய கடிதங்கள் எல்லாம் கொண்டு வைப்பதற்கு ஒரு ஏற்பாடு சி.கே. சுப்பிரமணியர் அவர்கள் செய்தார். எனவே அவர் அதை ஒரு நாள் கண்டுபிடிச்சாங்க. இந்த வார்டன் ராமையா மூலம் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர். அப்ப இந்த ராமையாவை வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு 3 மாதம் சிறை தண்டனை வாவுசி. ஆனால் அவர் வெளியே வந்ததும் திருநெல்வேலியில், நெல்லையில் அவர் ஒரு மளிகை கடையை தொடங்கி அவருடைய வாழ்வாதாரத்துக்கான ஏற்பாடுகளை வாவுசி சிறைக்குள் இருந்தே வேறொரு நண்பர் மூலமா செஞ்சு அந்த அளவுக்கு நன்றி மறவாமல். அப்ப கண்ணனூர் சிறை, அந்த சிறை வாழ்க்கை, அந்த கண்ணனூர் சிறையில் இருந்து போனது, அங்கதான் வந்து வாஞ்சிநாதன் ஆசை சுட்டுக் கொண்டது. அந்த சம்பவம் வந்து அவரு சிறையில் 1917 ஜூன் 17 அந்த படுகொலை. அந்த படுகொலையை வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய டாக்டர் வந்து வாவுசி என்று சொல்றாரு. கலெக்டர் ஆசு வந்து உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. தெரியாமல நான் இங்க வந்ததுக்கே காரணம் அவன் தான் என்று சொல்லிவிட்டு, நேற்று ஒருவன்
அவனை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொண்டு விட்டு தானும் சுட்டுக் கொண்டு இறந்து விட்டான் செய்தியை சொல்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, அறிக்கையில் சொல்றாரு, அவருடைய தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று அற்புதமா சொன்னாரு. நல்லதோ செய்தி நவின்றாய் நலம் பெறுவாய் நீடுவாங்க. ஆசை சுட்டு கொண்டது இவ்வளவு, அதாவது அவர் வரவேற்றதுக்கான பல்வேறு காரணம். தன்னுடைய சொந்தத்தினர் கப்பல் கம்பெனியை ஒழித்தவன், அந்த பாராளுமன்ற தொழிலாளர் போராட்டத்தை நசுக்கியவனும், அந்த மாதிரியான பல்வேறு இதுக்காக அவர் சொல்றாங்க. நல்லதோ ஒரு செய்தி நவின்றாய் நலம் பெறுவாய் நீடுவாங்க அந்த ஜெயில் டாக்டர் சொல்றாரு. அப்படி ஒரு இந்த இடத்துல இந்த செய்தி அவர் சொல்ற போது நம்ம பாரதியையும் வ.உ.சியையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய இடம் இந்த இடம் தான். அவர் எந்த காலத்திலும் வன்முறையை தேவை ஏற்பட்டால் வன்முறை போராட்டமும் தேவைதான் அப்படிங்கிறது வ.உ.சியுடைய அசைக்கு கடைசி வரை 1936 நவம்பர் 17 இறக்கும் வரை அவர் அகிம்சை எந்த காலத்திலும் தேவை ஏற்பட்டால் அந்த அடக்குமுறையை எதிர்ப்பதற்கு வன்முறையும் ஒரு பாதைதான் என்பது அவருடைய கருத்து. ஆனால் பாரதி இந்த வாஞ்சிநாதன் ஆசை சுட்டுக் கொண்டதை அவர் கைப்பட எழுதியிருக்கிறது. த பொலிட்டிக்கல் எவல்யூஷன் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி சொல்ல ஆங்கிலத்தில் எழுதின மெட்ராஸ் பிரசிடென்ட் அரசியல் வரலாற்றை எழுதுற போது அது இன்னைக்கும் நம்ம எட்டயபுரத்தில் பாரதி இல்லத்துல கண்ணாடி பேழைக்குள்ள அவர் எழுதின கைப்பட எழுதின அதில் அவர் எழுதுற போது சொல்றார், பாரதி இந்த ஆசை சுட்டுக் கொண்டது இந்து தர்மத்துக்கே விரோதமானது என்பது மட்டுமல்ல, ஒரு கணவனும் மனைவியும் தனியாக இருந்த இடத்தில் ஒருவன் நுழைவதே தவறு, அப்படி எட்டி பார்த்ததும் இல்லாமல் மனைவி முன்னால் சுட்டுக் கொள்வது மிகப்பெரிய பாவமான காரியம், இது இந்து தர்மத்துக்கே விரோதமானது தான் எழுதுறாரு. சொல்லிட்டு கடைசி அதில் எழுதுறாரு ஒரு கடித இணைப்பு பாரதி அதில் எழுதும்போது, நல்ல வேளையாக தமிழகத்தின் தென்கோடி மூலையில் புரட்சிகர இயக்கம் கருவிலேயே இறந்து பிறந்ததுன்னு நினைக்கிறார். எனவே அவர் படுகொலைக்கு அவருக்கு எந்த விதத்திலும் சம்மதம், அது அவருடைய கருத்து. ஆனா வ.உ.சி இயக்கத்தை நசுக்கியதற்காகத்தான், அவர் தனிப்பட்ட விரோதமாக கிடையாது. எனவே இது ஒரு வார்த்தை. இதற்கு பின்னால் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் அறிமுகப்படுத்துவது அருமையாக சொன்னார்கள். கண்ணனூர் சிறையிலிருந்து மீண்ட பின்பு அவர் 1912 கோயம்புத்தூருக்கு, எங்களுக்கு கோயம்புத்தூர்காரர்களுக்கு பெருமை, சிறையிலிருந்து நேராக கோயம்புத்தூருக்கு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பேரூரில் தான் அவர் ஒரு, ஆனா அது அவர் வேற வழி இல்லை, ஒரு வட்டி கடையில் கணக்கராக கணக்கு எழுத வேண்டிய கொடுமை. ஆனால் அந்த நேரத்திலும் கூட பனைமர தொழிலாளர்கள் ஒரு சங்கத்தை தொடங்குகிறார், ஸ்டேன்ஸ்மில் பஞ்சாலை தொழிலாளர்கள் ஒரு சங்கத்தை தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார், நகர சுத்தி தொழிலாளர்களை சங்கம் அமைப்பிறகு உதவி செய்கிறார். வ.உ.சி இத்தனைக்கு அப்புறம் அங்கிருந்து கண்ணனூர் சேர்ந்து மீண்ட பின்பு கோவையிலும் தொழிற்சங்க வேலைகளை தொடங்கி வைத்தார்கள். அதை போலவே சென்னைக்கு சென்ற பின்பு சென்னையிலும் மின்னிமில் தொழிலாளர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அது அலுமினிய தொழிலாளர் சங்கம், டிராம்பே தொழிலாளர் சங்கம், போலீஸ் சங்கம், இந்த மாதிரி பல்வேறு சங்கங்களோடு சக்கரை செட்டியார், திருவிக்கா, சிங்காரவேலன் போன்றவர்களோடு இணைந்து தொழிற்சங்க வேலையில் கடைசி வரை அவர் உற்சாகமாக செய்து கொண்டிருந்தார்கள். தமிழ் பணிகள், தமிழ் பதிப்பு பணிகளை மேற்கொண்டார்கள். தொல்காப்பியம், திருக்குறள் போன்றவை. எனக்கு மொழியை பற்றி சொல்லுகிற போது நான் அடிக்கடி எல்லா கூட்டங்களிலும் அவருடைய சிறை வாழ்க்கைக்காக மரியாதை செலுத்துவது சொன்ன விஷயம், அவர் எழுதியிருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டுரையில் வ.உ.சி சொல்லுவார், தமிழன் என்றால் யார்? அதை நாம கலைகளுக்கு பெருமற்ற தோழர்கள் அது ஒரு நல்ல செய்தி. அது வ.உ.சி சொல்ற போது தமிழனுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார், தமிழன் என்பவன் யார் அப்படின்னு சொல்ற போது அந்த கட்டுரையில் சொல்றாரு, திருக்குறளில் 100 திருக்குறளை மனப்பாடமாக பொருளுணர்ந்து படித்து உள்வாங்கிக் கொண்டு அதை பேச தெரியாதவனை நான் என்னுடைய மகனாகவே இருந்தாலும் அவனை நான் தமிழனாக தான் தமிழனுக்கு அவர் கொடுக்குற டெஃபினேஷன், அவர் கொடுக்குற 100 குறளை கூட பொருளுணர்ந்து படித்து உள்வாங்கி மற்றவர்களிடம் எடுத்து சொல்லுகிற திறமை பெறாதவன் அவன் தமிழனே அல்லங்க. அதுக்கு மேல வேற சொல்லவே வேண்டும். அப்ப அவருடைய பதிப்பு முயற்சிகள் அதை பற்றியெல்லாம் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர் சொன்னாங்க. நேரம் கருதி கடைசியாக நான் சொல்ல வேண்டிய ஒரு 2 விஷயங்கள் இருக்கு. இந்தியாவில் அதிதீவிர அரசியலில் இருந்தவர், அது சுதேசி காங்கிரஸ்ல இருந்த இடதுசாரி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது புரட்சிகர இயக்கங்களில் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் நடத்தியதாக இருந்தாலும் சரி, பல பேர்
சிறைக்கு சென்று சிறையிலிருந்து மீண்ட பின்பு தங்களுடைய புரட்சிகர வாழ்க்கையிலிருந்து தீவிர போராட்டத்திலிருந்து விலகி விடுவதும் ஒதுங்கி இருப்பதும் நாம பார்க்கிற ஒரு சாதாரண நாம பார்க்கிறோம். அரவிந்தனுடைய வாழ்க்கை அதுதான். அந்த சதி வழக்குல கல்கத்தாவில் அலிப்பூர் சதி வழக்கிலிருந்து மீண்டு வந்தது, பாண்டிச்சேரி வந்தனால மனத்தை நிறுவுகிறார். நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஸ் கொலை வழக்குல முதல் எதிரியாக சேர்க்கப்பட்ட நீலகண்ட பிரம்மச்சாரி அந்த வழக்கு முடிந்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கர்நாடக மாநிலம் நந்திமலைக்கு போய் ஒரு ஆசிரமம் அமைச்சு சாமியாரா போயிடுறார். வாகசு ஐயர் பாரிஸ்லயே மேடம் காமாவோடும் இருந்த அவ்வளவு பெரிய துப்பாக்கி என்கிற பயிற்சி உட்பட பயிற்சி வந்து அவரும் வந்து இங்க குற்றாலத்துல ஆசிரமம் அமைச்சு அவரும் தன்னுடைய வாழ்க்கையில வந்து தீவிர வாழ்க்கையிலிருந்து அரசியலிருந்து ஒதுக்கி விடுகிறார். எம்பிடி ஆச்சாரியா பாரதியுடைய நண்பர், இந்தியா பத்திரிகையுடைய அதிபர், மாஸ்கோ சென்றவர், லெனினை சந்தித்தவர். அவருடைய வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு வந்து CS சுப்பிரமணியம் எழுதியிருக்கார் அறிஞர். பின்னால வந்து பம்பாய் வந்து அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அரசியலிருந்து ஒதுக்கி போய்விட்டார். இதையெல்லாம் தாண்டி வ.உ.சி. அவர்கள் என்றைக்கும் அவருடைய அதைத்தான் நம்ம தமிழ் பேரறிஞர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ரொம்ப அற்புதமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர் ஒரு வாரத்துக்கு மேல அவர் ஒரு உரையாற்றினார்கள். பேராசிரியர் வி. அரசு அவர்கள் சொல்லியிருப்பது, ஒரு பிரம்மாண்டமான சாதனைகள் புரிந்த மனிதனை ஒரு அறிஞர் ஒரு சாதனையாளர்களை நாம் எதை வைத்து கணக்கிட வேண்டும் சொன்னார். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவருடைய ஐடியாலஜி, தத்துவ கண்ணோட்டம், அவர்களுக்கு இருந்த தத்துவ கண்ணோட்டம் எது? அந்த தத்துவ கண்ணோட்டத்தை இரண்டாவதாக கடைசி வரை சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக அதே வழியில் விலகாமல் நின்று வந்தார்களா என்ற இந்த 2 விஷயங்களை தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னார். ஐடியாலஜிக்கல் பொசிஷன், அதே மாதிரி அதற்கு பின்னால் சமூக முன்னேற்றத்துக்காக கடைசி வரை உழைத்தது என்ற இந்த 2 விஷயங்களை பார்க்கணும். இந்த 2லும் 100க்கு 100 பொருந்தக்கூடிய மாபெரும் மனிதர், மாவீரன் என்று சொன்னால் அது வ.உ.சி.யை தான். அவருடைய நன்றி எறிதலை மட்டும் இந்த நேரத்தில் கடைசியா இறுதியாக சொல்லணும். வ.உ.சி. அவர்கள் கோவை சிறையில் இருந்த பொழுது அவருக்கு உதவி செய்த பல விஷயங்கள் C.K. சுப்பிரமணியம், தமிழறிஞர் C.K. சுப்பிரமணியம் என்பவர் அவருடைய நினைவாக தன்னுடைய ஒரு மகனுக்கு சுப்பிரமணியம் என்ற பெயரை அவரே எழுதியிருக்கார். இன்னொன்னு, அவர் சிறைப்பட்ட பின்பு அந்த கப்பல் கம்பெனியை சிறிது காலத்திற்காவது ஓரளவுக்கு அதை நடத்துவதற்கு அல்லும் பகலும் பாடுபட்ட சீதா ஆறுமுகம் பிள்ளை என்பவர் உதவி பண்ணியிருக்கார். அங்கிருந்து அதை எல்லா நிர்வாகத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் நினைவாக முதல் மகனுக்கு ஆறுமுகம் என்ற பெயர். ஆறுமுகம் சுப்பிரமணியம், நம்ம கோயம்புத்தூர் வழக்கறிஞர் சுப்பிரமணியத்துடைய பெயர் இன்னொரு மகனுக்கு. அதே போலவே அவர் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்த வேதியப்ப பிள்ளை என்பவர் ஒருவர் இவருக்கு நிறைய பண உதவி பண்ணியிருக்காரு கஷ்ட காலத்தில் இருந்த காலம். அவருடைய நினைவாக தன்னுடைய மகளுக்கு வேதவல்லி, வேதியப்ப பிள்ளையினுடைய நினைவாக வேதவல்லி என்ற பெயரை வைத்தார். தனக்கு தமிழ் போதித்த ஆசிரியர் நினைவாக ஞானவல்லி என்று இன்னொரு மகனுக்கு பெயர். எனவே நன்றி மறவாத குணம் என்பது வ.உ.சி.யிடம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு குணம். எனவே துணிச்சல் என்று வருகிற பொழுது வ.உ.சி. போல் அந்த சுதேசி இயக்கம் நாம் எதுக்காக இவரை மீண்டும் மீண்டும் நினைப்படுத்துவோம்? நான் இறுதியாக சொல்ல வேண்டியது, அந்த சுதேசி இயக்கத்தினுடைய நீர் கொண்டு எழுந்த அந்த இயக்கம் இன்றைக்கும் தேவைப்படுகிறது. இந்த புதிய தலைமுறைக்கும் நாம் இந்த செய்திகளை நாம் கொண்டு போக வேண்டிய அவசியம் மிக மிக அரசியல் நெருக்கடியில் இருந்து தொலைத்தொடர்பு BSNL விற்கப்பட்டு விட்டது, கூடப்படுகிற நிலை முற்றிலுமாக. ரயில்வே நிலையங்கள் விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. LIC அது ஏற்கனவே மூடப்படக்கூடிய நிலைமை, தனியாருக்கு விற்கக்கூடிய நிலைமையில். விமான நிலையங்கள், சுரங்கங்கள், இயற்கை வளங்கள் நிறைந்த காடுகள், வனங்கள், இவற்றையும் தனியார் சுதேசியம் என்ற அந்த கொள்கையை உயர்த்தி பிடிக்க வேண்டிய அந்த கொடியை, வ.உ.சி.யுடைய கொள்கையை நாம் தூக்கி பிடிக்க, உயர்த்தி பிடிக்க வேண்டிய நம்முடைய தலைமுறைக்கு, தொழிலாளி வர்க்கத்திற்கு, உழைப்பாளி மக்களுக்கு, அறிஞர் பெருமக்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்த்த அந்த சாதனைகளை, போராட்டங்களை, துணிச்சலை, உயரத்தை நாம் மீண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இவருடைய பிறந்த நாளையும் நினைவு நாளையும் நாம் தொடர்ந்து இது பண்ணோம். அதே மாதிரி வழக்கறிஞர் மீண்டும் அவர் வழக்கறிஞர் பணியை தொடங்குவதற்காக சன்னத்து என்று சொல்லக்கூடிய அந்த லைசன்ஸ் உரிமம் கொடுத்த ஜஸ்டிஸ் வாலேஸ் என்று சொல்லக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி
வாலேஸ்வரனுடைய பெயரையே தன்னுடைய கடைசி மகனுக்கு வாலேஸ்வரன் என்ற பெயர், அவர் இப்ப சமீபத்தில் மறைந்தார் மதுரையில், வாலேஸ்வரன் என்று பெயர் வைத்தார். நன்றி கடன் பெற்ற அவருடைய நல்ல குணங்களை, துணிச்சலை, போராட்ட உணர்வை, தியாகத்தை, சுதேசி இயக்கத்துடைய கொள்கைகளை நாம் தெரிந்து கொள்வதோடு நம்முடைய தலைமுறைக்கு மேலும் உதவுவோம் என்று சொல்லி, எனக்கு வாவுசியை பற்றி பேசுகிறது என்று சொன்னாலே அது ஒரு நானே ஒரு புதிய மனிதராக என்னை நான் புதுப்பித்துக் கொள்வதற்காக கிடைத்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, பாராட்டுதலையும் வணக்கத்தையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பான ஒரு உரை, மிக அற்புதமாக உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. வழக்கமாக நாம் நம்முடைய பொதுவுடைமை இயக்கம் சார்ந்தவர்கள் வ.உ.சியை பற்றி தொடக்கத்தில் அதிகமாக பேசவில்லை. இப்பொழுது நாம் பேசத் தொடங்கி இருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். தோழர் KS அவர்கள் அவருடைய குருநாதர் போலவே, அவருடைய குருநாதர் ASK ஐயங்கார் அவர்தான் இன்னைக்கு நாம பெரியாரையும் அம்பேத்கரையும் மிக விரிவாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர் அந்த காலத்திலேயே பெரியார் பற்றியும் அம்பேத்கர் பற்றியும் நூல் எழுதியவர். இன்று வ.உ.சியை பற்றிய அவர் பல்வேறு செய்திகளை சொல்லி இருக்கிறார். அவருடைய துணிச்சலை மையப்படுத்தி அவருடைய உரை இருந்தது. தமிழன்னா யாரு, 100 திருக்குறளாவது பொருளோடு பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும், படித்து சொல்லிக் கொடுக்குற ஆற்றல் இருக்கக்கூடியவன் தான் தமிழர் அப்படின்னு அது தமிழனுக்கு ஒரு விளக்கம். பல அரசியல் தலைவர்களைப் போல சிறை வாழ்க்கைக்கு பின் அவர் ஒதுங்கிவிடவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக அவர் வெளியிட்டார். சிறையில் இருந்து வெளிவந்த பின் தொடர்ந்து சமூக இயக்கங்களை கட்டமைப்பதிலும் துணிச்சல் மிக்கவராக அவர் பணியாற்றி இருப்பதை நம்முடைய KS அவர்கள் அற்புதமான எடுத்துக்காட்டுகளுடன் சொல்லி ஒரு மாபெரும் மனிதர் வ.உ.சி என்று சொல்கிறார். அவர் மனிதர் என்பதற்கு அடையாளமாக நன்றி உணர்ச்சி மிக்கவர், நன்றி மறவாதவர் என்பதை பற்றியும் அவர் இப்போது நாம் கடைசியில் முடிக்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் நாம் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது சுதேசியம் பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய நேரம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே தனியார் மயப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இவற்றை எதிர்த்து துணிச்சலோடு நாம் நிற்க வேண்டிய நேரம் இது. அதற்கு வ.உ.சியை ஒரு முன்னோடியாக நாம் கருத வேண்டும் என்று கூறி தன்னுடைய உரையை அவர் நிறைவு செய்திருக்கிறார். இதன் மேல் எழக்கூடிய கேள்விகள், சந்தேகங்களை தோழர்கள் கேட்கலாம். நன்றி. கோட்டியப்பன் வாங்க தோழர். எல்லாரும் கேஸுக்கு வேண்டியதே இல்லை. அது சக்கரை பொங்கல் மாதிரி ரொம்ப அருமையான உரை நிகழ்த்தினாரு. அவர்களை பத்தி நிறைய அது ஒரு காலத்துல வெளியிட்டு இருந்தது. அதுல அவரு அழகு குறிப்பு பத்தி எழுதியிருக்கிறாரு. அதுல ரொம்ப அருமையா இருக்கு. அவர் பார்த்த உடனே ஒரு முகத்தை வச்சு நான் இவங்களுடைய மனநிலை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு ஆணித்தரமாக ஒரு அந்த வகையில இவர் இருக்கிற தகவல்களோடு இன்னும் சில அறியாத தகவல்களை சொன்னா கேஸ் எப்பயும் அப்படித்தான் இப்ப சொல்லுவாரு. அறியாத தகவல்களை தேடி பிடிச்சு பண்ணுவாரு. இருந்தாலும் இப்ப சொன்ன தகவல்களையும் புதிய தகவல்கள் நிறைய உண்டு. அருமையான உரைக்கு நன்றி. அதுல நான் ஒரு கேள்வி கேட்கணும். இவர் இலங்கைக்கு மட்டும்தான் கப்பல் இப்போ விட்டதாக மாதிரி இலங்கைக்கு தவிர ரங்கூனுக்கும் அவர் கப்பல் அவர் விட்டா நான் அறியேன். ஏன்னா அந்த ரங்கூனுக்கு போயிருந்தப்போ அந்த முதல்ல வ.உ.சி அவர்கள் விட்ட கப்பல்ல
போய் அங்க தங்கி அந்த வம்சாவளியினர் அங்க ரங்கூன்ல இன்னும் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அவங்க வம்சாவளியரை பார்த்து நாங்க சந்திச்சுட்டோம். அதை பத்தி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக மொத்தம் பொருத்தமான உரை. அதே மாதிரி வாலேஸ்வரன் நம்ம தான் கூட்டிட்டு வந்து இங்க முதல் விழா நடத்தினோம். அந்த விழாவில் நீங்களும் பேசுனீங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். ரொம்ப அற்புதமான உரை கேஎஸ் உரை. கேஎஸ் எந்த சப்ஜெக்ட் பேசினாலும் ரொம்ப உயிர்ப்போடு பேசக்கூடியவர்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதிலும் குறிப்பா வஉசியை பத்தி பேசுறதுன்னா அவருக்கு என்னமோ அவ்வளவு உள்ளத்துக்கு மிக நெருக்கமான ஒரு ஆளுமை வஉசி. அவர் வஉசியை பத்தி பல முறை அவர் பேசி கேட்டிருக்கேன். அந்த குறிப்பா அந்த கோயம்புத்தூர் ஜெயில நடந்த சம்பவங்கள் இன்னும் நிறைய அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ரொம்ப ரச்சனை சுருக்கமா முடிச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையாகவும் இருக்கும், ரொம்ப வீரம் செறிந்த விஷயங்களும் இருக்கும். அங்க ஜெயில ஆக்கி போட்ட சோறு எப்படி இருந்ததுங்கிறத பத்தி அவரு வஉசியுடைய சுயசரிதையில இருக்கிற போர்ஷனை ஒரு கோட் பண்றது ரொம்ப ரசனைக்குரியதா இருக்கும். அதே மாதிரி இங்க இருந்து கண்ணனூர் சிறைக்கு போகும் பொழுது அந்த கண்ணனூர் கேரளா சூழ்நிலையில சிறை மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதியில் இருக்கு. அங்க அந்த குளுமையை பற்றியும் அங்க கீச்சிருக்கிற பறவைகளை பற்றியெல்லாம் அவரு வஉசி அதெல்லாம் ரசிச்சு எழுதக்கூடிய மனநிலை இருந்திருக்காரு அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாரு. அந்த விதத்துல ரொம்ப மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு ஆளுமையை பத்தி மிகவும் உணர்ச்சிகரமாக உயிர்ப்போடு ஒரு உரை நிகழ்த்தி இருக்காரு. கேஸுக்கு கேள்விக்கு எதுவும் இல்லை. இன்னும் வேறு ஒரு சந்தர்ப்பத்துல அவருடைய வஉசியுடைய சுயசரிதையை அடிப்படையாக வைத்து மட்டுமே கேஎஸ் ஒரு உரை நிகழ்த்த சொல்லலாம். வேறு ஏதேனும் சந்தர்ப்பத்துல அந்த அளவுக்கு அந்த சுயசரிதை விஷயம் இருக்கு, அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கேஎஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ராஜன் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா பேசியிருக்கீங்க. அது குறிப்பா நீங்க வழக்கறிஞர்களுக்கு இப்போ ஆரம்பத்துல ஆரம்பிச்சுக்க பாருங்க. அந்த கம்பெனில அது லேட்டஸ்ட் 2003 வரைக்கும் கொண்டு நீங்கள் வழக்கறிஞர் என்பதை அங்கேயே நிரூபணம் பண்ணிட்டீங்க. வஉசியுடைய வாழ்க்கையை பத்தி கேட்கிறப்ப ரொம்ப பரிதாபமா இருக்கு. சில கட்டங்கள் நீங்க சொல்றப்போ நமக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சிகள் எல்லாம் இருந்தா கூட திரும்ப திரும்ப பலரும் கேட்கிற கேள்விதான் பல சரித்திரத்தில் மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட கேள்விகள் மாதிரிதான். எப்படி பகத்சிங்கோட விடுதலைக்கு காந்தி முயற்சி பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஆண்டாண்டு காலமாக பலரும் எழுப்பி வரக்கூடிய சூழல் போல இன்றைக்கும் அன்றைக்கு வஉசிக்கு சுப்பிரமணிய சிவாவை தவிர எந்த அளவிற்கு அந்த சுதந்திர போராட்டத்துல பங்கெடுத்து கொண்ட தலைவர்கள், தோழர்கள், தியாகிகள், காந்தி உட்பட இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாகசத்தை, அது கப்பலை ஓட்டுவது என்பது சாதாரண விஷயம். 2 கப்பலை அதுல அவருக்கு துணையாக நிற்கவில்லை என்ற விஷயம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அதற்கான காரணம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச காரணங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அங்கேயும் ஒரு தனி மனித எதிர்ப்புணர்வு இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது ஆங்கிலேயர்களை எதிர்த்து கப்பல் ஓட்டுவது என்பது அசகாய சாதம். அதிலும் பாத்தீங்கன்னா அந்த 10 ரூபா ஷேரு, 25 பேரு, அந்த ஒரு 10,000 100 பேர் 100 ஷேர் வாங்குறவங்களுக்கு ஒரு போர்டு, டைரக்டர் போர்டு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சயின்டிபிக்கா அந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்கிறப்போ எவ்வளவு பெரிய மேதை என்று நாம் உணர முடிகிறது. அவருக்கு ஏறி ஒரு உறுதுணையாக பக்கபலமாக இந்த சுதந்திர போராட்ட இயக்கத்தில் பங்கு கொண்டவர்கள் துணை நிற்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு ஆண்டாடுகளமா இருக்குது. அதை பற்றி என்ன சொல்றீங்க மட்டும்தான் என்னோட கேள்வி. நன்றி தோழர், அருமையான உரை. தோழர் எஸ்கே கங்கா தோழர் வாங்க. கங்கா தோழர் வாங்க. அன்பான தோழர்களே, இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி என்பது ஒருவேளை மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற அரங்கங்களில் வஉசியை பற்றி நாம் பெரிய அளவுக்கு பேசியது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கோவையிலே தோழர்கள் 20 ஆண்டுகளாக கோவை சிறைக்கு சென்று வஉசிக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய செய்தியை கேட்கின்ற போது உண்மையிலேயே மனம் நெகிழ்ந்து போகிறது. ஆனால் வஉசியை நம்முடைய தலைவர்கள் கரெக்டாக
கொண்டாடி இருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய பேராசிரியர் வனவாமலை தமிழ் இயக்கங்களினுடைய முன்னோடி என்றே வஉசியை மதிப்பிட்டு நூலும் எழுதியிருந்தார், ஒரு சிறிய நூல். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் நாம் வஉசியை பெரிய அளவுக்கு கொண்டாடவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் வஉசியினுடைய வாழ்க்கையை இன்றைக்கு தோழர் KS அவர்கள் எடுத்து பேசிய முறை எனக்கு ஏறத்தாழ நம்முடைய மே 31 பாலனை பற்றி பேசுகின்ற போது எப்படி ஒரு உயிர்ப்போடும் உணர்ச்சி பொங்கவும் பேசினாரோ அதே போல தொடக்கத்திலிருந்து கடைசி வரை மிக உணர்ச்சியாக வஉசியை பற்றி பேசினார். வஉசியை பற்றி பேசுகின்ற போது வஉசியை நாம் வெறுமனே போற்றுகிறது என்ற நிலையில் இல்லை. தோழர் KS குறிப்பிட்டது போல இன்றைக்கும் அவர் நமக்கு தேவைப்படுகிறார் என்பதை மிக அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக சுதேசி என்ற விஷயத்தில், சுதேசி என்பது சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து பேசப்பட்டது. அல்லது இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வீதிகள் தோறும் முழங்கிய ஒரு கோஷம் சுதேசியம் என்பது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னால் அவர்களுடைய நடைமுறைகள் வேறு. எனவே சுதேசியத்தை நம்முடைய எதிராளிகளும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் சுதேசியம் என்று சொல்லுகின்ற போது இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு கோஷமாக இன்றைக்கு இருக்கும். அன்றைக்கு வஉசி அவர்கள் அதை செய்யும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி, வஉசியுடைய வாழ்க்கையை பற்றி கேட்ட காலத்திலிருந்தே வேறு எந்த சுதந்திர தலைவரும் அனுபவிக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமையை, மிகப்பெரிய ஒரு தண்டனையை வஉசி அனுபவித்தாரே, என்ன காரணம் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள ரொம்ப காலமாட்டே இருந்துட்டு இருந்தது. ஏன்னா சுயராஜ்யம் பற்றியும் சுதேசியம் பற்றியும் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க, திலகர் பேசினாரு, எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. ஆனா எந்த தலைவனுக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய தண்டனை வஉசி பெற்றிருக்கிறார். அப்படி பெற்றிருக்கும் போது எனக்கு என்னன்னா அதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் கப்பல் விட்டதுதான். அவர் ஒருவேளை நம்முடைய நாட்டிற்குள் ஏதாவது தொழிற்சாலையோ காரியங்களோ செய்திருந்தால் கூட வெள்ளைக்காரன் விட்டிருப்பான். ஆனால் கப்பல் விட்டது என்பதை அவனால் சகிக்கவே முடியவில்லை. ஏனென்றால் அது அவனுடைய அடிமடியில் கை வைத்த ஒரு நடவடிக்கையாக இருந்தது. இல்ல இங்கிலாந்துக்காரன் அவனுடைய கப்பல் பயணம், அது மூலம்தான் உலகம் முழுவதும் நாடுகளை அடிமைப்படுத்த முடிந்தது. இப்ப இந்தியாவில் ஒருத்தன் கப்பலை விட்டு கப்பல் மூலமாக நாட்டு மக்களை திரட்டினால் இந்தியா என்ன ஆகும்? எனவே அது ஒரு வகையில அவனுடைய வெள்ளைக்காரனுடைய அடிமடியில் கை வைத்த ஒரு நடவடிக்கை அந்த சுதேசி கப்பல் வஉசி விட்டது. எனவேதான் அவருக்கு எவனுக்கும் கொடுக்காத, யாருக்கும் கொடுக்காத மிக கடுமையான தண்டனை வஉசிக்கு கொடுத்தான் என்று நான் எனக்குள்ளேயே நான் பதில் சொல்லிக் கொள்ளுவேன். எனக்கு இன்னொரு விஷயம் இப்ப இன்னைக்கு கேஸ் சொல்லும் போது உள்ள முக்கியமான ஒரு விஷயம் அந்த சுதந்திர போராட்ட காலத்துல தீவிரவாதிகளாக இருந்தவர்கள். ஏன்னா இவரும் ஒரு தீவிரவாதி தான், இந்த திலகருடைய கூட்டத்தை சார்ந்தவர் தான். அந்த தீவிரவாதிகளாக இருந்தவர்கள் தீவிரவாத இயக்கம் ஒடுக்கப்பட்டு எல்லோரும் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்த பிறகு பெரும்பாலும் எல்லோரும் சாமியார்களாகத்தான் போயிருக்கிறார்கள். ஆனால் வஉசி மட்டும் அப்படி போகவில்லை. வஉசி அவருடைய சிறையில் வந்த பிறகும் கூட சமூக இயக்கங்களில் பங்கெடுத்தது மட்டுமல்லாமல் தமிழ் பணியில மிகப்பெரிய வேலை செய்திருக்காரு. அந்த வகையில வஉசி என்ற ஒரு மனிதரை, அந்த சுதந்திர போராட்ட தலைவரை என்னுடைய ஒரு வேண்டுகோள், அல்லது இன்றைக்கு தோழர் KS வைத்தது போலவே நாம் சுவீகரிக்க வேண்டும். அந்த வகையில அவருடைய உரை மிகச் சிறப்பாக இருந்தது. ராமச்சந்திரனுடைய தலைமை உரையும் அது போல இருந்தது. அதே போல நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், கோவை தோழர்களுக்கு ஒரு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 20 ஆண்டுகளாக கோவை சிறைக்கு சென்று அங்கே நினைவிடமாக இருக்கக்கூடிய வஉசிக்கு நினைவிடமாக இருக்கக்கூடிய இடத்தில் சென்று ஒரு அஞ்சலியை செலுத்துவது, அந்த அஞ்சலியை செலுத்துவது மூலம் நமக்கு ஒரு உத்வேகத்தை பெறுவது என்பதை இந்த கொரோனா காலத்திலும் கூட அந்த அனுமதியை வாங்கி சென்று செய்து கோவை தோழர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. தோழர்களுக்கு நம்முடைய வணக்கங்களும் வாழ்த்துகளும். அதுபோல ஒரு மிக அருமையான KS பேசும்போது எந்த கூட்டத்துல பேசினாலுமே அவருடைய ஒரு இயல்பான ஒரு தன்மை உண்டு. ஆனால் அன்றைக்கு பாலனை பேசும்போதும் இன்றைக்கு வஉசியை பேசும்போதும் அவருக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய உள்மாற்றம் நடந்தது போல நான் பார்த்தேன் அந்த பேச்சை பேசுகின்ற அழகு. அந்த வகையில தோழருக்கும் நம்முடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ரமணி வரீங்களா? தோழர்களே, நம்ம தோழர் KS அவருடைய உரை
அவருடைய வழக்கமான அந்த கருத்து செறிவான உணர்ச்சிகரமான உரையாக அமைந்திருக்கிறது. அதுல ஏறக்குறைய மணிக்கணக்காக பேசக்கூடிய அளவிற்கு தகவல்கள் அவரிடத்துல இருக்கிறது என்பதனை நாங்கள் இங்க கோவையில பல கூட்டங்களில் அவர் பேசுவதிலிருந்து அறிந்திருக்கிறோம். அவருடைய உரையில அந்த சிறையில நம்ம அஞ்சலி செலுத்துவதை பற்றி எனக்கு முன் பேசிய தோழர் கங்காவும் குறிப்பிட்டார். ஆனா அதற்கான ஒரு துவக்கத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெருமை நம்முடைய எழுத்தாளர் தோழர் பொன்னியின் அவர்களுக்கு சேரும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அவர் அங்க சிஇஓவாக அவருடைய பணியில இருந்த காலத்துல அந்த 98 அந்த ஆண்டிலே அவர்கள் அங்க பணியாற்றி கொண்டிருந்த போது, அப்போது சில சாதி அமைப்புகள் அங்க சிறையில அங்க இருக்கக்கூடிய செக்குக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிலைமையை பார்த்த போது, இது என்ன ஒரு தேசத்துக்காக போராடிய ஒரு விடுதலை போராட்ட வீரரை ஒரு சாதிய தலைவராக மாற்றி கொண்டிருக்கிறார்களே என்கின்ற ஒரு ஆதங்கத்தை அவர் வெளியிட்டு, ஏன் நாம் அஞ்சலி செலுத்தக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனையை தூண்டிவிட்டார்கள். அதனை செயல்படுத்திய ஒரு பெருமை இன்றைக்கு நம்முடைய கோவை மாவட்டத்துடைய தலைவர், மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அருமை தோழர் VS அவர்களும் இந்த மெய்நிகர் சந்திப்பில் இப்ப இணைந்திருக்காரு. ஆனால் ஒரு உடல்நிலை காரணமாக பேச முடியாத ஒரு நிலைமை. ஆகவே அவர்கள் தான் இந்த ஒரு நம்ம வஉசிக்கான மரியாதையை தவறாமல் செய்ய வேண்டும், அவருடைய நினைவு நாளிலும் பிறந்த நாளிலும் அதை செய்ய வேண்டும் என்கின்றதை நினைவூட்டி அதை மிகச் சிறப்பாக அதை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அது தவிர அந்த ஒரு நினைவிடத்திற்கான ஒரு ஒளி அமைப்பு, ஒரு ஒளியூட்டக்கூடிய அமைப்பு, அதற்காக ஒரு தொகையை அவர் தன்னுடைய சொந்த செலவிலை மேற்கொண்டு இன்றைக்கு அந்த நினைவிடத்திலே அந்த ஒளியூட்டிய நிகழ்ச்சிக்கு நம்முடைய தோழர் VS அவர்கள் காரணமாக இருந்திருக்கார் அப்படிங்கிற தகவலின் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் KS அவர்கள் பல விஷயங்கள் நாம் பேசியிருந்தா கூட ஒரு சமீபத்தில் கிடைத்த ஒரு தகவலை அவரிடத்துல பகிர்ந்து கொண்டு அதற்கு அவரிடத்துல உடனே கேட்டு விரும்புகிறேன். இப்ப காந்தி கணக்கு அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்குது, காந்தி கணக்கு. அதற்கும் வஉசியினுடைய அவருடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி. மற்றொன்று, சிறைக்கு செல்வதை மாமியார் வீட்டுக்கு செல்வது அப்படிங்கிற ஒரு வழக்காறு, அந்த வழக்காருக்கும் வஉசிக்கும் தொடர்பு இருக்கிறதாகவும் 2 செய்திகளை நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றியான தகவல் இருந்தால் தோழர் KS அவர்கள் இங்கே சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி தோழர் ராதாகிருஷ்ணன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர் KS உடைய பேச்சு மிக நேர்த்தியானது, ரொம்ப நெகிழ்ச்சியானது. அந்த அளவுல தோழர் KS அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இதுல தொடர்ச்சியாக அந்த வஉசி நினைவு நாளையும் பிறந்த நாளிற்கும் அந்த செக்குக்கு நேரில் சென்று நாம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது என்பது கோவை மாவட்ட கலையிலக்கிய பெருமன்ற தோழர்களுடைய மிகப்பெரிய பணியாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதுல என்னுடைய ஒரு இது என்னன்னா, அதுல நாம சில இதுகளை போட்டோம், நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம். இன்றைக்கும் வஉசியினுடைய செக்கு அவர் எங்கே சிறைப்பட்டாரோ அதே சிறை வளாகத்தில் தான் இருக்கே தவிர, அதனை வெளிக்கொண்டு வர வேண்டும், மக்கள் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும், அதை நகரத்தின் மையத்தில் வைக்க வேண்டும், அனைத்து மக்களும் பார்வையிடக்கூடிய அளவுக்கு அது அந்த சுதேசி உணர்வை ஊட்டக்கூடிய நினைவு சின்னமாக அது கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக கலை இலக்கிய பெருமன்றம் பல முயற்சிகளை எடுத்திருக்கின்றது. அதை இந்த நேரத்திலே நினைவூட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய கோவை மாவட்ட கிளை அதற்கான முன்முயற்சியை கலெக்டர் கிட்ட மனு கொடுத்திருக்கோம். பல முயற்சிகள் எடுத்திருந்த போதிலும் கூட இன்றளவிலும் அந்த செக்கு, வஉசி இழுத்த அந்த செக்கு கோவை சிறை வளாகத்துக்குள்ளேயே சிறை அதிகாரிகள் அனுமதித்தால் மட்டுமே பொதுமக்கள் பார்வையிட முடியும் என்ற அளவுல ரொம்ப சுருக்கப்பட்டிருக்கிறது. இது ஆட்சியாளர்களுடைய தவறா என்னங்கிறது தெரியல. சுதந்திர இந்தியாவில் கூட வஉசிக்கு இத்தகைய
ஒரு சிறை வாழ்க்கை தொடர்ந்து இருப்பது என்பது ரொம்ப வருத்தத்திற்குரியது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அவர் காலமெல்லாம் பார்த்த தோழர் கேஎஸ் உடைய பேச்சிலிருந்து தெரியுது அந்த கோரல் மில் தொழிலாளர்களுக்காக, அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக பல்வேறு தொழிற்சங்க போராட்டங்களை மிக தீவிரமாக நடத்திய அந்த மகத்தான தலைவர் வ.உ.சி.க்கு அஞ்சலி செலுத்துவதற்கு எந்த தொழிற்சங்கமும் முன்வரவில்லை என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம். எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த இடத்திலும் எந்த தொழிற்சங்க அலுவலகத்திலும் அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டதாகவோ அவருக்கு மரியாதை செலுத்துவதாகவோ குறைந்தபட்சம் அவருடைய நினைவு நாளிலோ பிறந்த நாளிலோ தொழிலாளர்கள் சில பேராவது அங்க வந்து தங்களது வாழ்வுக்காக போராடிய ஒரு மகத்தான தலைவர் என்பதை நினைவு கூறக்கூடிய அளவுக்கு கூட அதை கொண்டு செல்வதில் நாம் தவறிவிட்டோமோ என்ற ஒரு குறை எனக்கும் இருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் நம்முடைய இயக்கங்கள் அதை போக்கக்கூடிய முறையில வ.உ.சி.க்கு உரிய மரியாதை வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு இது. தோழர் கேஎஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்து. நன்றி. வேற யாராவது கேள்வி உண்டுங்களா? தோழர் நான் ஒரு கேள்வி. தோழர் வணக்கம். அல்தாஃப் பேசுங்க தோழர். எல்லாருக்கும் வணக்கம் தோழர்கள். கேஎஸ் அவர்களுக்கு ஒரு தனி ஒரு உற்சாகம் மூட்டக்கூடிய மாதிரி அவரு பேசினது எல்லாமே பாராட்டுறது ஒன்றும் மிகையாகாது. உணர்வுபூர்வமாக நம்மளை எல்லாரும் அவர் வ.உ.சி காலத்திற்கோ இல்லை சுதந்திர போராட்ட காலத்திற்கோ நம்மளை எல்லாம் விட்டு சென்றார் என்பதுதான் உண்மை. இதுல எனக்கு ஒரு ரெண்டு டவுட் கேட்கணும். வ.உ.சி பூங்கா இருக்கே கோயம்புத்தூர்ல, அது எந்த காலத்துல நிறுவப்பட்டது? ஏற்கனவே இருந்த பூங்காவுக்கு அந்த பேர் வைக்கப்பட்டதா இல்ல அவருக்காக நிறுவப்பட்டதா? அந்த செக்கை கொண்டு வந்து வ.உ.சி பூங்காவில் வச்சா இன்னும் நல்லா இருக்கும் காட்சி பொருளா. இன்னொரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், வ.உ.சி காலத்துல ஒரு முஸ்லீம் 1 கோடி ரூபாய் அவருக்கு ஷிப் பில்டிங்க்கு கொடுத்தாருன்னு, அது உண்மையா, வரலாறுல இருக்கா? இது மட்டும் தெரியப்படுத்துங்க. நான் நடைப்பயிற்சியில இருக்கிறதுனால கொஞ்சம் மூச்சு வாங்குது. நன்றி தோழர். நன்றி தோழர். இருக்கீங்களா? கேஎஸ் பேச சொல்லிடலாம். பேசலாம் பாராட்டு தெரிவித்த தோழர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுல எல்லா கேள்விக்கும் இப்ப ஓட்டியப்பன் சொன்னது அதை நான் அந்த கருத்து அது எனக்கு நான் இன்னும் தேடித்தான் பார்க்கணும். ரங்கூனுக்கு கப்பல் விட்டதாங்கிறது அதை தேடி பார்க்கணும். தோழர் முருகானந்தம் கேட்டது அதை நான் சரி பார்த்துக்கிறேன். ரெண்டாவது தோழர் முருகானந்தம் கேட்டது ஒரு சரியான கேள்வி. சிறை கலவரங்கள் சம்பந்தமாக செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்த போது நான் என்ன சாட்சியம் அளித்தேன் என்பது சம்பந்தமாக அவர் அந்த வரலாற்றிலேயே அவரே குறிப்பிடுறார். அவருடைய சுய வரலாற்றிலேயே குறிப்பிடும் போது, பழுத்த இலையையும் புழுத்த காயையும் நீரில் சேர்த்து குழம்பென வார்த்தனர். ஜெயிலர் கொடுக்கிற அடைமொழி பாருங்க, பழுத்த இலையும் புழுத்த காயையும் நீரில் சேர்த்து குழம்பென வார்த்தனர், கைதிகளை தடிகொண்டு தாக்கினர். அப்போ சிறை கலவரத்துக்கு காரணமே இந்த அதிகாரிகள் தான் சொன்ன சாட்சியத்தை கவிதை வடிவில் அவர் இதுல தன் வரலாற்றில் அவர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம்.வி. ராஜன் தோழர் சொன்னதுல மாதிரி காங்கிரஸ் கட்சிக்குள் இந்த போராட்டம் இவருடைய போராட்டத்துக்கு ஆதரவு இருந்தது. ஆதரவு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா காந்தி யுகத்துக்கு முன்னால் திலகர் யுகத்தோடு அது முடிந்து விடுது. பின்னால அதுக்கு பின்னால இல்லை. நான் ஒரு துயரமான செய்தி சொல்லணும்னு சொன்னா, நான் முதல்ல சொல்றது மறந்து போன விஷயம். 1936 அவர் மரணம் அடைவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதி பாபு ராஜேந்திர பிரசாத் அவரை கோயில்பட்டியில் சந்தித்தார்கள். அதே மாதிரி அவரை அந்த அளவுக்கு அவருக்கு பிரபலமாக இருந்த ஒரு தலைவர். ஆனால் துரதிருஷ்டவசமாக பட்டாபி சீதாராம் ஐயா எழுதியிருக்கிற காங்கிரஸ் கட்சியின் வரலாற்றில் எப்படி நேதாஜியினுடைய பெயர் மறைக்கப்பட்டதோ அல்லது குறிப்பிடவில்லையோ, அதே மாதிரி வ.உ.சி பற்றிய காங்கிரஸ் வரலாற்றில் அதிகமாக அது குறிப்பிடவில்லை என்பது ஒரு வருந்தத்தக்க செய்தி. இன்னொன்று ரமணி சொன்ன மாதிரி அது காந்தி கணக்கு மாமியார் வீடு சொன்னதெல்லாம் அது புதிய செய்தி. ஆனால்
காந்தி கணக்கு என்பது அவர் காந்தியிடம் தென்னாப்பிரிக்கிலிருந்து வந்த பொழுது அங்கிருந்த தமிழர்கள் வஉசிக்கு உதவி செய்வதற்கு ஒரு தொகையை கொடுத்திருப்பாங்க. அது இங்கிருந்து இவர் வஉசி காந்திக்கு ஒரு கடிதம் எழுதி அதுக்கப்புறம் அவர் கொடுத்துட்றாரு. அது 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 காந்தி கணக்கு என்பது அந்த அர்த்தத்துல இல்ல. ஆனா காந்தி அந்த பணத்தை வந்து தோழர் ராதாகிருஷ்ணன் சொல்றது மிக 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 முக்கியமான விஷயம். வரக்கூடிய ஆண்டு 150வது பிறந்த நாள் அவர். இந்த ஆண்டு அடுத்த 5க்குள் அந்த அவர் இழுத்த பொது இடத்திற்கு பொதுமக்கள் பார்வை கொண்டு வருவதற்கான நாம் பல்வேறு முயற்சிகளை தேர்தல் காலத்திலாவது நம்ம அதை ஒரு கோரிக்கையாக வைக்க வேண்டும். அதே மாதிரி தொழிற்சங்கங்கள் வந்து மிக துயரமாக எனக்கு அது ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய செய்தி. சில நம்முடைய ஏஐடி சங்கங்கள் அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கு. அது நான் பல இடங்கள்ல சங்க அலுவலகங்கள் பார்த்திருக்கேன். ஆனாலும் தொழிலாளிகள் கொண்டாட வேண்டிய மாபெரும் தலைவரை பற்றி நம்ம தொழிற்சங்கங்கள் வந்து அடுத்த ஆண்டிலாவது முன்முயற்சி எடுக்கணும்னு சொல்லி நாம இந்த நேரத்தில் இருந்து கேட்கிறோம். நம்ம நண்பர் அல்தாப் அவர்கள் சொன்னது போல இந்த பொதுமக்கள் பார்வைக்காக இந்த இதை கொண்டு வரணும். வஉசி பூங்கா தொடங்கப்பட்ட நாள் அல்லது தொடங்கிய பொழுது அதுக்கு அந்த பெயர் தான் வைக்கப்பட்டதா என்பது சம்பந்தமாக எனக்கு தகவல் இல்லை. அதை மீண்டும் அதை பார்க்க வேண்டும். இன்னொன்னு அவர் சொன்னதுல முஸ்லிம் பெரியவர் ஒருவர் வந்து இந்த கப்பல் கம்பியை தொடங்குவதற்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தது முற்றிலும் உண்மை. அதுக்கு நான் நேரம் இல்லாதனால அதுல அது அவருடைய பெயர் உள்பட ராவுத்தர் பெயர் உள்பட அதுல இருக்கு. 31 டைரக்டர்களில் 3 பேர் மிக முக்கியமான முஸ்லிம் பிரமுகர். ஒருவர் கொழும்பு, மீதி 2 தூத்துக்குடியை சார்ந்த முஸ்லிம் பெரியவர்கள், இன்னொருவர் நெல்லை. 3 டைரக்டர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பொருளுதவி பண்ணியிருக்காங்க இந்த கப்பல் கம்பெனி நடத்துவார். அதனால அது வந்து அதனாலதான் அவர் எப்பவுமே சொல்ற போது ஜாதிகளை கடந்து மதங்களை கடந்து தேச ஒற்றுமைன்னு சொல்ற காரணமே இதுதான் நான். மற்றபடி இந்த சில கருத்துக்களை சொல்லுவதற்கு வாய்ப்பு கொடுத்து என்னுடைய உரைக்கு பாராட்டு தெரிவித்தவர்களுக்கும் அறிமுக உரை என்ற முறையில் என்னை பற்றி பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் அவருக்கு கேள்விப்பட்ட செய்திகளை சொல்லியிருக்காங்க. நான் என்றைக்கும் நம்முடைய இயக்கம் கலை இலக்கிய பெருமன்றம் தொழிற்சங்கம் என்ற பல்வேறு தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு நீங்கள் சொல்லிய பாராட்டு மேலும் என்னை உற்சாகப்படுத்தவும் மேலும் பொது வாழ்க்கையில் நான் உற்சாகத்துடன் ஈடுபடுவதற்கு உதவியாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி